வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, 1980ஆம் ஆண்டிலிருந்து ஏறத்தாழ 27 ஆண்டுகள் தமிழகத்திலே அயராது இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த பிரச்சாரத்தினுடைய ஒளி நாடாக்களும் குறுந்தகடுகளும் நாங்கள் வெளியிடுகின்ற பிரசுரங்களும் புத்தகங்களும் மக்கள் மத்தியிலே சர்வசாதாரணமாக கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை அந்த ஆதாரங்களிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய முஸ்லிம்கள் அவர்களாக கற்பனை செய்து கொண்டு நாங்கள் சொல்லாததையெல்லாம் நாங்கள் சொல்வதாக எண்ணிக்கொண்டு தப்பும் தவறுமாக பிரச்சாரம் செய்கிற காரணத்தினால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதை நாங்களே சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா இது சொல்ல தேவையே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பது அத்தனையும் வெளிப்படையாக ரகசியமாக கள்ள பையத்து நாங்கள் செய்வது இல்லை. பகிரங்கமாக வெளிப்படையாக நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை நடத்துகிறோம். நடத்துகிற இந்த பிரச்சாரத்தை தொலைக்காட்சி ஊடகங்கள் வாயிலாகவும் மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு செல்கிறோம். அதை பார்த்தாலே நாங்கள் என்ன சொல்றோம்னு தெரிஞ்சிடும். ஆனால் அவங்களே கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் இதை பார்க்க மாட்டோம், நாங்கள் கேட்க மாட்டோம், நீங்க என்ன சொல்றீங்க என்பதை நாங்கள் கற்பனையில் விளங்கிடுவோம். இந்த விவகாரத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்து பெரியவர்களும் மார்க்க அறிஞர்களும் நாங்க என்ன சொல்கிறோம் என்பதை கற்பனையில் விளங்குறாங்க. ஆதாரங்களின் அடிப்படையில் விளங்காம செய்கிற காரணத்தினால தான் இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்னா பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு இயக்கம் மாதிரியும் இதை ஒழிச்சு கட்டணுங்கிற மாதிரியும் முஸ்லீம் எடுக்கிறத பார்க்குறோம். ஆனால் அவங்க என்னதான் முஸ்லீம் எடுத்தாலும் அதையெல்லாம் மீறி மெசேஜ் போய்கிட்டு தான் இருக்கிறது. கட்டுக்கடங்காமல் மக்கள் வந்து குழுமிக்கிட்டு தான் இருக்கிறார்கள். அது தமிழகத்திலே உள்ள நிகழ்ச்சிகளானாலும் சரி, தமிழகத்தை கடந்து வெளிநாடுகளில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகளானாலும் சரி, கேரளாவானாலும் கர்நாடகாவானாலும் மராட்டியமானாலும் இலங்கையானாலும் துபையானாலும் இன்னும் உலகத்தினுடைய பல பகுதிகளிலே நாங்கள் செல்லும் பொழுதெல்லாம் கட்டுக்கடங்காமல் தாறுமாறாக மக்கள் வந்து குழுமி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் யாரு விளங்க மாட்டேன் என்கிறார்கள் என்றால் சமுதாயத்தினுடைய தலைவர்கள், பிரமுகர்கள், மார்க்க அறிஞர்கள், இவங்க தான் இந்த விஷயத்தில் தப்புந்தோரமா நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவங்களுக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை விளங்காமல் தவறாக புரிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உண்மையை சொல்வதற்காக வேண்டி இந்த தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இப்ப நாங்கள் இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கும் பொழுதெல்லாம் நம்மளை கடுமையாக ஜமாத்து பெரியவர்கள் மற்றவர்கள்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார்களே, அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எதிர்க்கிறாங்க தெரியுமா? அவங்க இந்த தீனை காப்பாற்ற வேண்டும், மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் எதிர்க்கிறார்களான கிடையாதுங்க. இந்த ஜமாத்தினுடைய இந்த ஊரா இருக்கட்டும், இந்த பகுதியில் உள்ள ஜமாத்துகளா இருக்கட்டும், அதுல உள்ள முக்கியமான பிரமுகர்களை எடுத்துக்கொண்டால் அவங்கள்ட்ட தொழுகை கிடையாது. ஆனா ஜமாத்து தலைவர்களாக இருப்பார்கள். நல்ல பழக்க வழக்கங்கள் கிடையாது, ஜமாத்து தலைவர்களாக இருப்பார்கள். வட்டி வாங்கல் கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள், அவங்க ஜமாத்து தலைவர்களாக இருப்பார்கள். சில ஜமாத்து நிர்வாகிகள் மதுபானம் அருந்துவார்கள். போதையிலே மாலையானால் அவர்களை நிதானத்தோடு பார்க்க இயலாது. அவங்க இந்த நம்ம ஏகத்துவ பிரச்சாரத்தை எதிர்க்கிறார்கள். இதை தீனை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அவர்கள் செய்வதாக இருந்தா முதல்ல எதிர்க்கப்பட வேண்டியது யாரு? இந்த செயலை பள்ளிவாசலுக்கு வராம நீ எப்படி பள்ளிவாசலுக்கு நிர்வாகியா இருக்கலாம்? இஸ்லாத்தினுடைய அடிப்படை நிரந்தர நரகம்னு சொல்லக்கூடியது வட்டி. அதை வாங்கக்கூடிய ஒருத்தர் பள்ளிவாசல் நிர்வாகியா இருக்கலாமா? அல்லாஹ் வந்து யாரை நிரந்தர நரகம்ங்கிறான்? இணை கற்பிக்கிறவனை நிரந்தர நரகம்னு சொல்றான், வட்டி வாங்குறவனை நிரந்தர நரகம்னு சொல்றான். அந்த காரியமெல்லாம் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கூட சர்வசாதாரணமா இருக்கிறது. இந்த துளசேந்திரபுரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் முஸ்லிம்கள் வட்டியில் அந்த அளவுக்கு மூழ்கி கிடக்கிறாங்க. அதை எதிர்க்க காணாம். இஸ்லாமிய உணர்வு பொங்கி எழுந்து நீங்க எதிர்க்கிறதா இருந்தா எதை எதிர்க்கணும்?
வட்டியில எதிர்க்கணும். வட்டி சர்வசாதாரணமா இருக்கு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இந்த ஊர்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஊர்ல வரதட்சணை வாங்குறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. போலீஸ்காரங்க குறிச்சிக்கிறங்க. இதுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கை இருக்குது. இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் வரதட்சணை வாங்கக்கூடாது. கள்ளத்தனமா வேண்டாம், நீங்க வாங்கிக்கலாம். வெளிப்படையா வாங்க முடியுமா? மார்க்கத்திலையும் தப்பு, இந்தியாவுடைய சட்டப்படியும் தப்பு. இந்த வரதட்சணையில நம்ம ஜமாத்துல, துளசேந்திரபுரம் ஜமாத்துல என்ன நிலைமைன்னு கேட்டா, நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க, ஜமாத்துக்கு 10% வெட்டிரு. இந்த ஊர்லங்க 1 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்குறியா, 10,000 ரூபாய் ஜமாத்து கொடுத்துரு. இந்த ஹராமான காசுல தான் பள்ளிவாசலுக்கு கரண்ட் பில் கட்டப்படுது, பள்ளிவாசலுக்கு வெள்ளை அடிக்கப்படுது. இந்த ஹராமான காசுல தான் அஜரத்துக்கு சம்பளம். அந்த சம்பளத்தை சாப்பிட்ற அஜரத்துட்டு என்ன இறையச்சம் இருக்கு? அதுக்கு தான் அஜரத்தை ஏற்று நிற்கிறாரு. பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அவருக்கு ஹலாலான உணவுக்கு வழி இல்லை. அவருக்கு எதுல சம்பளம் கொடுக்குறாங்க? இந்த பெண் வீட்டார்கிட்ட கசக்கி பிழிந்து வாங்கக்கூடிய வரதட்சணையில எங்களுக்கு 10% கமிஷன் கொடுத்து வாங்கி அந்த காசுல இருந்து அஜரத்துக்கு சம்பளம் கொடுத்தா அவர் எப்படி சரியான மார்க்கத்தை சொல்லுவாரு? உள்ள என்ன மாதிரி உணவு போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே ரிசல்ட் இருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்களாம், நாங்க தீனை காப்பாற்ற போறோம்னு சொல்லி நம்மளை எதிர்க்கிற கச்சை கட்டுறாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த பேரியக்கம் தமிழகத்திலே துவங்கியதற்கு முன்னால் என்ன நிலைமை, இந்த ஜமாத்து துவங்கியதற்கு பின்னால் என்ன நிலைமை சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அந்த காலத்தில் மார்க்க கூட்டம் என்று நீங்கள் நடத்துவீர்களே, நாளைக்கு சாவுற மாதிரி ஒரு 20 பேர் முன்னாடி இருப்பான், அதான் மார்க்க கூட்டம். அந்த காலத்தில் ஹதீஸ் பயான் வைக்கிறாங்கன்னு ஹதீஸ் வைப்பாங்க. எப்படி ஹதீஸ்? மேடையில் இருக்கிறத விட கீழே இருக்கிறவனுடைய எண்ணிக்கை என்ன இருக்கு? கம்மியா இருக்கும். மேடையில் தலைவர், முத்தவள்ளி, செயலாளர்னு ஒரு 40 பேர் உட்கார்ந்துருப்பாங்க படம் காட்டிக்கிட்டு. முன்னாடி மார்க்கத்தை கேட்க எத்தனை பேர் இருப்பாங்க? இல்ல நாளைக்கு மண்டையை போடுற கேசுகளா உட்கார்ந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு என்ன நிலைமை? மார்க்க விஷயத்தை சொல்வதற்காக நம்ம அழைப்பு கொடுத்தால் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் என்று கடல் மடை திறந்தது போல திரண்டு வர்றாங்களே. இந்த தீனின் மீது இந்த ஜமாத்தினுடைய செயல்பாட்டுக்கு பிறகு ஆர்வம் அதிகரித்திருக்கிறதா, குறைந்திருக்கிறதா? மார்க்கத்தில் ஈடுபாடு கூடி இருக்குதா, குறைஞ்சிருக்குதா? இளைஞர்கள் இன்னைக்கு பள்ளிவாசல் நிறைக்கிறார்கள். இளைஞர்கள் மார்க்கத்தை கேட்பதற்காக வந்து குழுமுகிறார்கள். மார்க்கத்தில் அதிக அளவுக்கு ஈடுபாடு காட்டுகிறார்கள். அன்னைக்கெல்லாம் என்ன நிலைமை? நாங்களும் சின்ன வயசு உங்களை மாதிரி வயசுகளை கடந்தவர்கள் தான். அப்போலாம் எப்படி இருப்போம்? ரசிகர் மன்றங்கள்ல நாங்கள் இருப்போம். ஒரு காலம் இருந்தது, அண்ணா வாழ்க, கருணாநிதி வாழ்க என்று ஓடிக்கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அந்த நிலைமை இருக்குதா? ரஜினி ரசிகர், கமல் ரசிகர் ஒரு மாதிரியாக தடம்புரண்டு போய் கொண்டிருந்தார்களே. எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் வைத்திருந்தார்களே, சிவாஜி கணேசனுக்கு ரசிகர் மன்றம் வைத்திருந்தார்களே, அதெல்லாம் இப்ப இந்த சமுதாயத்தில் குறைஞ்சிருக்கா இல்லையா? அப்ப அந்த மாதிரியாக இருந்த இந்த சமுதாயத்தை மாற்றி அமைத்து வென்று எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு நிரந்தர தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் இப்ப ஏற்பட்டிருக்கா இல்லையா? அப்ப இந்த ஜமாத்து வந்து தோன்றிய பிறகு, எங்களுடைய பிரச்சாரத்திற்கு பிறகு மார்க்கத்தில் அக்கறையும் ஈடுபாடும் கூடி இருக்கிறதே தவிர குறையல. பள்ளி வாசல்ல கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு 25 வயசுக்கு முந்தின ஆட்கள்கிட்ட கேளுங்க, பள்ளி வாசலுக்கு யார் தொலை போவா? ஹஜ்ஜுக்கு யார் போவா? ஹஜ்ஜுக்கு போகும்போது விட சொல்லிட்டு தான் போவாங்க. ஏன் அந்த வயசுல அனுப்புறது ஹஜ்ஜுக்கு? ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது நாங்க போறோம், 95 வயசுல ஹஜ்ஜுக்கு போனா திரும்பி வருவார் அவரு? ஹஜ்ஜுக்கு போறது எத்தனை வயசுல போவாங்க? 85 95 வயசுல பிடிச்ச அவர் அனுப்பி வைக்கிறது. அவர் திரும்பி வரமாட்டாரு பெரும்பாலும். அதுக்காக எல்லாத்தையும் ஊடா போய் நான் போறேன், நான் வரமாட்டேன், மன்னிச்சுக்கிறேங்க. அப்படியா? இப்ப 18 வயசு ஹாஜியை பார்க்குறீங்க, இன்னைக்கு 20 வயசு ஹாஜிகளை பார்க்கிறீர்கள், 25 வயசு ஹாஜிகளை பார்க்கிறீர்கள். விளங்கி வர்றாங்க, ஈடுபாட்டோடு வர்றாங்க, ஆர்வத்தோடு வர்றாங்க. இளைஞர்களால் பள்ளி வாசல் நிரம்பி வழுகிறதா இல்லையா? இது இந்த ஜமாத் ஏற்பட்ட பிறகு உள்ள நன்மை என்று உங்களுக்கு தெரியுதா இல்லையா? எப்படி எதிர்க்கிறீங்க? வேற நீங்க குர்ஆன் ஹதீஸ்லாம் படிக்க வேணாம். நாங்கள் இந்த பிரச்சாரத்தை சொன்ன பிறகு என்ன குறைஞ்சு போச்சு? காசு என்று சொன்னால் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய அளவுக்கு உலகம் மாறி கிடக்கிறது. இன்னைக்கு உலகத்துடைய அளவுகளை என்ன? பணம். பணத்துக்காக என்ன வேண்டாலும் செய்யறான். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில்
லட்சோப லட்சம் ரூபாய்கள் வரதட்சணை கிடைக்குன்னு தெரிஞ்சு கூட ஒரு இளைஞன் எனக்கு வேணாம்ங்கிறாங்க. ஒரு இளைஞன் அவன் நினைச்சா என்ன செய்யலாம்? இன்னைக்கு துளசேந்தர்புரத்தினுடைய மார்க்கெட் நிலவரப்படி 1.25 லட்சம் ரூபாயாம் வரதட்சணை வந்துருச்சான். 1 கோடி ரூபாய் உள்ள ஊர்களும் இருக்கிறது. அப்போ 1.25 லட்சம் ரூபாய் ரொக்கம் கிடைக்குன்னு தெரிஞ்சிருக்கிற ஒரு இளைஞன் எனக்கு இந்த 1.25 லட்சம் வேணாம், 100 பவுன் எனக்கு வேணாம், நான் என் முன்னாடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வரதட்சணையை ரொக்கமாக, தவணையாக, நகையாக, பொருளாக, வேறு எதுவாகவும் வாங்க மாட்டேன்னு சொல்லி முன் வர்றானே, இது நல்லதா கெட்டதா? இது கூட உங்களுக்கு கெட்டதா தெரியுதா? அட, வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுக்கறான். எவன் கொடுப்பான்? கடந்த காலத்தில், அறியாமை காலத்தில் வாங்கின வரதட்சணையை பகிரங்கமா மேடை போட்டு திருப்பி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஜமாத்துக்கு பிறகு உருவாகினார்களா இல்லையா? அப்ப கண்ணு முன்னாடி தெரியுது எப்படி இருந்த மக்கள் புரட்டி போட்டிருக்கிறமே. ஒரு காலம் இருந்தது, இஸ்லாம்னு சொன்னா வெட்கப்படுவாங்க. ட்ரெயின்ல போயிட்டு இருப்பான், ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது, பஸ்ல போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவர் என்ன பண்ணுவாரு? அவர் பைபிளை படிச்சுக்கிட்டே போவார். தன்னை கிறிஸ்தவர் என்று இனங்காட்டுவதில் வெட்கமே வராது அவருக்கு. நான் ஒரு கிறிஸ்தவன் தான் என்று பெருமையோடு அவர் சொல்லுவார். ஒரு இந்து என்ன செய்வாரு? அவர் அங்க எங்கனையெல்லாம் கோயில காண்றாரு, அதெல்லாம் கும்பிடு போட்டுக்குவாரு. ஒரு முஸ்லீம் அது மாதிரி போகும் பொழுது ட்ரெயின்ல தொழுவானா? நம்மளை முஸ்லீம் யாரும் பார்த்துடக்கூடாது. எப்படி ஒரு காலம் இருந்துச்சுங்க, தன்னை ஒரு சபையில பல மதத்தவர்கள் இருக்கிற ஒரு சபையில நான் ஒரு முஸ்லீம் என்று இனங்காட்டிக் கொள்வானா? வெட்கப்படுவான். ஏன் வெட்கப்படுற அளவுக்கு நீங்கள் இஸ்லாத்தை சொல்லி வச்சிருந்தீங்க. இஸ்லாம் என்றால் அட இது சரியான மார்க்கம் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுகிற அளவுக்கு ஒரு நிலைமை இருந்ததா? இல்ல. இஸ்லாம்னா வெக்கம், பயம் என்கிற ஒரு நிலைமை இருந்துச்சா இல்லையா? இன்றைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு என்ன நிலைமை? பஸ்ல போனா குர்ஆன் தமிழாக்கத்தை படிச்சுக்கிட்டு போறான், இஸ்லாமிய நூல்களை படிச்சுக்கிட்டு போறான், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு போறான். 4 நண்பர்கள் மத்தியில நீங்க என்ன மதத்தில் இருக்கிறீங்க, உங்க கொள்கை என்ன, உங்க கோட்பாடு என்னன்னு பேசுறான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மாறுதல் ஒரு ஈடுபாடு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கா இல்லையா? முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் கேட்பாங்க இஸ்லாத்தை பத்தி நம்ம ஆள்கிட்ட. இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே இவனுக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்தானா இல்லையா? இன்னைக்கு என்ன நிலைமை? இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் துவங்கிய பிறகு முஸ்லிம் அல்லாத மக்களை நாங்கள் பகிரங்கமா கூப்பிடுறோம், ஒரு மண்டபத்தை பிடிக்கிறோம், பகிரங்கமாக அழைப்பு தருகிறோம். யார் வேண்டாலும் வாருங்கள், இந்த மார்க்கத்துக்கு எதிராக உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்கள், திட்டுறதா இருந்தா கூட திட்டுங்கள், எங்கள்கிட்ட பதில் இருக்கிறது, எங்க மார்க்கத்தில் பதில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது, மனிதன் உண்டாக்கின மார்க்கம் இல்லை, படைத்த இறைவனுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தின் மீது நீங்கள் எந்த கேள்வி எழுப்பினாலும் நீங்களே ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அழகான, நேர்மையான, அறிவுபூர்வமான பதில் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது என்று சொல்லி கூப்பிடுறோமே. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்ததுங்க, ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வர்றேன்னு வருவான், ஜமாத்துல போய் முத்தவள்ளியை பார்ப்பான், அம்மாடி இஸ்லாத்துக்கு அங்க வந்துடாத, வேற எங்கிட்டாவது போய். ஏங்க இல்ல போலீஸ் எல்லாம் விசாரிக்கும். நாங்கள் சிறுவர்களா இருக்கும்போது இந்த காட்சி எங்க ஊர்ல பார்த்திருக்கிறோம். ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன்னு வந்தா அவனுக்கு அந்த கலிமா சொல்லி கொடுக்கறதுக்கு அஜர்த்து பயப்படுவார், முத்தவள்ளி பயப்படுவார், நிர்வாகிகள் ஏன் கலிமா சொல்லி கொடுத்தா நம்மளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டா, நீ எப்படி மத மாற்றம் பண்ற அப்படின்னு கேட்டா என்ன செய்யறதுன்னு பயம். இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு என்ன நிலைமை? எங்களுடைய மர்கஸில் பாருங்கள், தலைமையகத்தில் பாருங்கள் என்ன நடக்கிறது. தினசரி 5 பேருக்கு குறையாமல் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள், வெளிப்படையாக தழுவுகிறார்கள், தினசரி இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தாவா சென்று வைத்திருக்கிறோம். ஆண்களும் பெண்களுமாக கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் சேருகிறார்கள். கலிமா சொல்லி கொடுக்க எங்களுக்கு யாருக்கும் அச்சமில்லை, தைரியத்தை இந்த சமுதாயத்துக்கு உண்டாக்கி இருக்கிறோம். நடைமுறைப்படுத்தி காட்டுறமா இல்லையா? இந்த தைரியமாவது அன்னைக்கு இருந்ததா? அந்த தைரியம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்லாமிய இந்த எழுச்சி, ஏகத்துவ எழுச்சி ஏற்பட்ட பிறகு நீங்கள் அப்படியே உன்னிப்பா பார்த்தீர்களே ஆனால் எல்லாமே நன்மை தான் நடந்திருக்கு, ஒரு கெட்டது நடக்கல.
எல்லாம் நல்லதா நடந்து கொண்டிருக்கிறது. அதை விட கோழைத்தனத்தில் இருந்தாங்களே இந்த சமுதாயம், கோழைத்தனத்தில் இருந்த இந்த சமுதாயத்துக்கு வீர உணர்வு எப்போ வந்தது யோசிச்சு பாருங்க. எதனால கோழைத்துவம்? நாடு சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் என்று இரண்டாக பிளவுபடுகிறது. பிளவுபட்டுத்தான் சுதந்திரம் கிடைக்கிறது. நம்ம தான் பிரிச்சுட்டு போனோம்னு சொல்லி நம்மளை பயங்காட்டி வச்சிருந்தான். ஒரு முஸ்லிம் தலைவன் கூட வாயை திறந்து எதுவும் கேட்க மாட்டான். அடி ஓத விழுந்தா கேட்க மாட்டான். பொய் வழக்கு, எத்தனை பொய் வழக்குகள் நாம வாய் திறந்தது இல்லை. எத்தனை அடக்குமுறைகள் இந்த முஸ்லிம்கள் வாய் திறந்தது இல்லை. காக்கி சட்டையை கண்டால் காத தூரம் ஓடுவார்கள். இன்னைக்கு ஏகத்துவ எழுச்சி வந்த பிறகு நெஞ்ச நிமித்தி நிற்கிறோம். சூடு பார்ப்போம், ஜெயிலா வா பார்ப்போம். தயாராகக்கூடிய சமுதாயத்தை உண்டாக்கி இருக்குமா இல்லையா? முஸ்லிம்கள்ட்ட அநியாயமாக கை வைத்தால் அதை சகிச்சு கொள்ள மாட்டார்கள், பொங்கி எழுவார்கள், வீதியில இறங்குவார்கள். 5 லட்சம் பொம்பளைங்க இறங்குனீங்களா இல்லையா? கும்பகோணத்துல 10 லட்சம் முஸ்லிம்கள் குழுமணமே, 5 லட்சம் பெண்கள் வந்தீங்க. உலகத்துக்கு ஒரு செய்தி சொன்னீங்க. என்ன செய்தி? நாங்கள் நேற்று வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு விழித்துக் கொண்டோம். நேற்று வரைக்கும் கோழைகளாய் இருந்தோம், இன்றைக்கு வீர பரம்பரைக்கு வந்திருக்கிறோம் என்று செய்தி சொன்னீர்களா இல்லையா? இந்த மாற்றத்தை நீங்க இதுக்கு முந்தைய உங்க சுன்னத்து ஜமாத்தோ வேற ஜமாத்துக்களை ஏற்படுத்த முடிந்ததா? களம் இறங்க முடிந்ததா? தட்டி கேட்க ஏண்டதா? தைரியமாக வீதிக்கு வர முடிந்ததா? எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் நாங்க அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம்னு சொல்லக்கூடிய அந்த உத்வேகத்தை உங்களுக்கு ஏற்படுத்த முடிந்ததா? அப்ப இந்த ஜமாத் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஒட்டுமொத்தமாக நன்மை ஏற்பட்டிருக்கா இல்லையா? இப்ப கூட ஜூலை 4ஆம் தேதிக்கு சிறை நிரப்பு போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம். எதுக்கு ஜெயிலுக்கு போறோம்? ஜெயிலுக்கு போயாவது இங்க இடஒதுக்கீடு வாங்குவோம். ஜெயிலுக்கு போற புடிச்சு உள்ள போடு எங்கன்னு கேட்க போறோம். நீ மறுத்தாலும் உள்ள போ, உள்ளதான் போறோம், இடஒதுக்கீட கொடு இல்லைன்னா ஜெயிலுக்குள்ள அனுப்பு என்று கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு விழிப்போட இருக்கிறோமா இல்லையா? போராடுவதற்கு வந்தவன்லாம் விலை போய் வாரியத்தை வாங்கிட்டு விலை போன நேரத்தில் நாங்க தனிச்சு களத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். இருக்கிற இந்த ஒரு ஜமாத்தை விட்டால் சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க யார்? விலை போவாத ஒரு ஜமாத்துங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து மட்டும்தான் காசு, பணம், மிரட்டல், உருட்டல், அடக்குமுறை எதுக்கும் விலை போகாம அதே நிலையில் இருக்கிற ஒரு சமுதாயம். இன்னைக்கு நினைத்திருந்தால் நாங்கள் 25 வருஷத்துல எம்எல்ஏ எம்பி ஆகிற சாதாரண விஷயம் ஆயிருக்கலாம். எங்களுக்குண்டா எம்பி பதவி கிடைச்சிருக்கமே தவிர உங்களை விலை கொடுத்து தான் கிடைச்சிருக்கும். நாங்கள் அதை விரும்பவில்லை. இந்த வாரியத்தை வாங்குவதாக இருந்தால் நாங்கள் எப்போ வாங்கியிருப்போம்? எங்களுக்கு வாரியம் கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க வீரியத்தை இழந்திருப்பீங்க. அப்ப இந்த சமுதாயத்திற்காக வேண்டிய அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் இந்த சமுதாயத்தினால கிடைத்த நன்மைகள். இதையெல்லாம் விளங்காம என்ன பண்றாங்க? நாங்க சொல்லாத எல்லாம் சொன்னதாக அவதூற பரப்பி போய் சொல்லி எப்படியாவது இந்த ஜமாத்தை தடுத்துருன்னு அவங்க ஒரு காலம் தடுக்க இயலாது. இன்னைக்கு எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து தான் அதிகமான மக்களை கொண்ட இயக்கம். மைனாரிட்டி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஜமாத்து பிரமுகர்லாம் நினைக்கிறாங்க இவங்க சின்ன கூட்டம். யாரு சின்ன கூட்டம்? நாங்களா? நீ எல்லாம் கிளடு கட்ட வயசான ஆளுக்கு பள்ளிவாச நிர்வாகத்தில் இருக்கிறீங்க, அதனால நீங்க பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் பூரா இங்க இருக்கிறாங்க. முத்தவள்ளி மகன் இங்க, முத்தவள்ளி தம்பி இங்க, முத்தவள்ளி பேரை இங்க. இதான் நிலைமை. அப்புறமேல அனைத்து பள்ளி வாசல்கள் யார் கையில? இந்த இளைஞர்கள் கையில தான். அனைத்து பள்ளியும் 5 வருஷம் பொறுத்துக்கிறோங்க இன்ஷா அல்லாஹ். 5 அவ்வளவு அந்த மாதிரியான பிரகாசம் மக்கள் பூரா இதுதான் சரியான மார்க்கம் என்று விளங்கி இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மைனாரிட்டி கூட்டம் கிடையாது. தமிழகத்தில் இருக்கிறதுலேயே மெஜாரிட்டியான மக்களுடைய ஆதரவை இன்று பெற்ற பேரியக்கமாக இந்த ஜமாத் திகழ்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப விஷயத்திற்கு ஒரு தலைப்புக்கு நான் வரல. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, ஏன் இப்படி ஒரு ஜமாத்துனா உங்களுக்கு என்ன கேடு? இந்த இருக்கிறது வானாதி ராஜபுரம். இந்த ஜமாத்துடைய செயல்பாட்டுக்காக சொல்றேன். இங்க இருந்து எவ்வளவு தூரம்? 35 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் வானாதி ராஜபுரம் இருக்கிறது. அங்க உள்ள பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஜமாத்துக்கு சொந்தமான இடத்தை ஏதோ நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அபகரிக்க வந்தார்கள்.
எந்த இயக்கம் வந்தது? அது என்ன தௌஹீத் ஜமாத் இயக்கமா? அந்த ஊரு தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசலா? அந்த பள்ளிவாசலுக்கு பாதிப்பு என்றாலும் எங்கள் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் தான் முதல்ல போய் நின்றார்கள். முதல்ல இன்று வரைக்கும் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாளைக்கு கெடு வைத்திருக்கிறோம். நாளையோட அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த மாவட்டமை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒரு போராட்டத்தை அறிவிப்போம். நாங்க தௌஹீத் ஜமாத்துக்காரனுக்கு மட்டும் போராடுற இயக்கம் அல்ல. உங்க துளசியாந்திரபுரத்துக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தமிழகத்தை புரட்டி போற அளவுக்கு நிப்பமே தவிர நீங்க எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணீங்கன்னு பார்க்க மாட்டோம். நீங்க எங்களுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு தொந்தரவு பண்ணீங்க நாங்க பார்க்க மாட்டோம். அப்ப தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கை தனிதான். ஆனால் எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாலும் நாங்க தான் களத்தில் நிற்பமே தவிர களத்தில் நிற்கிற எல்லாரும் சீன் அவுட் ஆகிவிட்டார்கள், அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள், தங்களை தாங்கள் அப்புறப்படுத்திக் கொண்டார்கள். இந்த ஒரு ஜமாத் தான் இன்ஷா அல்லாஹ் இனியும் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கும் என்பதை கவனத்தில் கொண்டு எங்களை பற்றிய பார்வையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது கெடுக்கிறதுக்கு வந்த ஜமாத் இல்லை, இதை சமுதாயத்தை உருப்படியாக ஆக்குவதற்கு வந்த ஜமாத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வர்ற விஷயத்துக்கு எங்களுக்கு எதிராக என்னென்னலாம் சொல்றாங்க, இப்பதான் தலைப்புக்கு வர்றேன். இதெல்லாம் அவங்க எங்களை தப்பா புரியறதுக்காக வேண்டி சொன்ன பீடிகை தான். விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப நாங்க இன்னைக்கு ஒரு பிரச்சாரம் பண்றோம் இல்லையா, இதை முடக்கணும். முடக்கிறத என்ன செய்யணும்? எதை சொன்னா மக்களுக்கு கோபம் வருமோ அதை சொல்லுவாங்க. எதை சொன்னா கோபம் வரும்? முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேல நேசிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு தொழுவாத முஸ்லீம் கூட யாரை நேசிப்பான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பான். வருஷத்துக்கு ஒருக்கா பள்ளிவாசலுக்கு வருவானே அவன் கூட அவன் பொண்டாட்டியோட நபிகள் நாயகத்தை நேசிப்பான். ஒரு பொது மேடை போட்டு நபிகள் நாயகத்தை பேசிட்டு அவன் பொறுத்துக்குவானா? திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இப்ப நாங்க இன்னைக்கு ஒரு பிரச்சாரம் பண்றோம் இல்லையா, இதை முடக்கணும். முடக்கிறத என்ன செய்யணும்? எதை சொன்னா மக்களுக்கு கோபம் வருமோ அதை சொல்லுவாங்க. எதை சொன்னா கோபம் வரும்? முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேல நேசிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு தொழுவாத முஸ்லீம் கூட யாரை நேசிப்பான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பான். வருஷத்துக்கு ஒருக்கா பள்ளிவாசலுக்கு வருவானே அவன் கூட அவன் பொண்டாட்டியோட நபிகள் நாயகத்தை நேசிப்பான். ஒரு பொது மேடை போட்டு நபிகள் நாயகத்தை பேசிட்டு அவன் பொறுத்துக்குவானா? எந்த ஒரு முஸ்லீம் அவன் எந்த ஜமாத்துக்காரனா இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்துக்கு குறைவாக எவனாவது வாயை திறந்தால் ஒவ்வொரு முஸ்லீமும் களத்தில் இறங்குவான். அப்படி நம்ம நேசிக்கிறோம். என்னமோ தெரியல, உலகத்தில் எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு அந்தஸ்து கிடைக்கவே இல்லை. ஒரு துரும்பு அவர்கள் மீது பட முடியாத அளவுக்கு அவர்களை நாம நேசிக்கிறோம், அவங்க நேசிக்கிறாங்க, எல்லாரும் நேசிக்கிறோம். என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த ஆலிம்கள், போலி ஆலிம்கள், ஜமாத்துடைய முக்கிய பிரமுகர்கள் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க தெரியுமா? இவங்க யார்? இவங்க நபிகள் நாயகத்தை திட்டுவாங்க. நம்ம திட்டுவோமா? நபிகள் நாயகத்தை இவங்களுக்கு பிடிக்காது, நமக்கு பிடிக்காதான். பிரச்சனை வழங்குது அவங்களுக்கு. மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி எதை சொன்னா கோபம் வரும்? வேற விஷயத்தை சொல்ல இயலாது. வரதட்சணை வாங்கிட்டான்னு சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. எதை சொல்ல இயலும்? நபிகள் நாயகத்தை இவங்களுக்கு பிடிக்காது, காட்ட இயலாது. நபிகள் நாயகம்னா இவங்களுக்கு வெறுப்பு. நபிகள் நாயகத்து மீது இவங்க மட்டப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறாங்க, இவங்கள வளர விடக்கூடாது அப்படிம்பாங்க. என்ன ஆதாரங்கிறீங்க? அதுக்கு ஆதாரம் சொல்லுவாங்க. என்ன ஆதாரம் தெரியுமா? இவங்களுக்கு யாருக்கு? தௌஹீத் ஜமாத்துக்காரங்களுக்கு இந்த மீலாது விழா கொண்டாடலாமான்னு கேட்டு பாருங்க. வேணான்னு சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட மீலாது விழா கொண்டாடலாமான்னு என்ன செய்வோம்? வேணான்னு சொல்லுவோம்ல. பார்த்தீங்களா?
மீலாது விழா ரசூலுல்லாவுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னா இவங்க ரசூலுல்லா மதிக்கிறாங்களா? மூலுது ஓதலாமான்னு கேட்டு பாருங்க. மூலுது ரசூலுல்லா புகழ்வது, மூலுது ஓதலாமான்னு கேளுங்க, வேணாம் பாங்க. அப்ப என்ன தெரியுது? இவங்களுக்கு ரசூலுல்லா பிடிக்காது. ரசூலுல்லாவுக்கு மீலாது விழா ஓதக்கூடாதுங்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கு மூலுது ஓதக்கூடாதுங்கிறாங்க. அதே மாதிரி சலவாத்து நாரியா ஓதலாமான்னு கேளுங்க, ஓதக்கூடாதும்பாங்க. அப்ப இவங்க சலவாத்து, ரசூலுல்லாவுக்கு சலவாத்து ஓத பிடிக்காது. இப்படின்ற உடனே நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்பீங்க, என்ன கேட்பீங்க? மீலாது விழா கொண்டாடலாமா கூடாதுன்றோமா? கரெக்டு தான், அசரத்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? மீலாது விழா பிடிக்காதுன்னாங்க, இவங்களுக்கு கரெக்டாக கூடாதுங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு சொல்ல பிடிக்காது. நீங்கள் மௌலிது ஓதலாமான்னு எங்கள்கிட்ட கேட்பீங்க, அதெல்லாம் கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் புகழ்றது பிடிக்காதுங்க எங்களுக்கு, தெரியும், எங்களுக்கு முதல்ல தெரியுங்க. முத்தவள்ளி சொன்னாருங்க, இதுதாங்க பஞ்சாயத்துங்க. நாங்கள் மீலாது விழா கூடாது என்று சொல்ற நெசம், நபிகள் நாயகத்தை பிடிக்காதனாலே கூடாதுங்கிறோம், உங்களை விட அதிகமா பிடிச்சதுனால கூடாதுங்கிறோம். மீலாது விழா கூடாதுங்கிற காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நபிகள் நாயகத்தை எவ்வளவுக்கு பிடிக்குமோ அதை விட கோடி மடங்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கிறது. அதனாலதான் மீலாது விழா வேணாங்கிறோம். அதனால எப்படி வேணாங்கிறீங்க? மீலாது விழா என்றால் ஒரு மனிதனுடைய பிறப்புக்காக கொண்டாடுகிற விழா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறப்புக்காக விழா கொண்டாட சொன்னார்களா? கொண்டாடினார்களா? அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறதா இருந்தா அவங்க தானே அதை முதல் செஞ்சிருப்பாங்க. நீங்க நாங்கள்லாம் நபிகள் நாயகத்தின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோமோ அதை விட சஹாபாக்கள் கூட அன்பு வச்சிருந்தாங்களா இல்லையா? நீங்க அன்பு வச்சிருக்கிறீங்க, நாங்க அன்பு வச்சிருக்கிறோம். நீங்க என்ன, உங்களை சொல்லல, நீங்கன்னு சொல்றதெல்லாம் அந்த அந்த எதிர்குறிப்புன்னு அர்த்தம். சும்மா முன்னாடி உள்ள உங்களை சொல்ல நினைச்சுக்கிற கூடாது, சரியா? அப்ப நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்களோ நபிகள் நாயகத்தின் மீது, நாங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோமோ இதை விட சஹாபாக்கள் அதிக அன்பு வச்சிருந்தாங்களா இல்லையா? அதிகமா வச்சிருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் யாராவது மீலாது விழா கொண்டாடினார்களா? அட மார்க்கத்தில் அப்படி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா சஹாபி கொண்டாடி இருப்பாங்களே. அபூபக்கர் சித்திகிய மீலாது விழா கொண்டாடல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் கொண்டாடல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் கொண்டாடல, அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாடினாங்களா? இந்த பிறந்ததுக்காக விழா கொண்டாடுதல் என்ற அடிப்படை இஸ்லாத்தில் இல்லை. அவ்வளவு வேணாங்க. முஸ்லிம்களுக்கு நம்ம ஒரு ஆண்டு வச்சிருக்கிறோம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆண்டு இருக்கிறது. இந்துக்கள்ல கூட ஒரு சாரார் வந்து திருவள்ளுவர் ஆண்டுன்னு செய்வாங்க, அவங்க கூட ஒரு ஆண்டை வச்சிருப்பாங்க. இந்த ஆண்டுனா வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்க இல்லையா? இப்ப கிறிஸ்தவர்கள் என்ன ஆண்டு வச்சிருக்கிறாங்க? கிபி. கிபின்னா கிறிஸ்துவுக்கு பின் அல்லது கிமு, கிறிஸ்துவுக்கு முன். அவங்க எந்த ஒரு, இப்ப நம்ம 2007ங்கிறோம்ல, இது கிபி. இயேசுநாதருக்கு பிறகு 2007 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோமா இல்லையா? சர்வதேச அளவுல இந்த ஆண்டு என்பது கிறிஸ்தவ ஆண்டு. கிறிஸ்தவ ஆண்டுக்கு என்ன அர்த்தம்? 2007 என்று சொன்னா ஈசா நபி இயேசுநாதர் வந்து அவங்க நம்பிக்கை பிரகாரம் கொல்லப்பட்டு நம்ம நம்பிக்கை பிரகாரம் உயர்த்தப்பட்டு 2007 வருஷம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப கிறிஸ்தவர்கள் எப்படி வருஷத்தை கொண்டாடுறாங்க? ஈசா நபி கொல்லப்பட்டார்னு நம்புறாங்களே, அந்த நம்பிக்கை அடிப்படையில் அவருக்கு பிந்தி இவ்வளவு நாளாகிவிட்டது என்று அவங்க வருஷத்தை கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம இதே மாதிரி வருஷத்தை கொண்டாடுறதா எப்படி கொண்டாடணும்? நபிகள் நாயகத்துக்கு பிந்தி அல்ல நபிகள் நாயகத்துக்கு முந்தின்னு தானே நம்ம கொண்டாடணும். நம்ம அப்படி கொண்டாடல. எப்படி கொண்டாடுறோம்? நம்முடைய ஆண்டுக்கு என்ன பேரு? நம்ம ஆண்டுக்கு என்ன பேருங்க? ஹிஜ்ரி. ஹிஜ்ரி ஆண்டு தான் நம்ம கொண்டாடுறோம். ஹிஜ்ரிண்டா என்ன? ரசூலுல்லாஹ் பிறந்ததுல இருந்தா ஹிஜ்ரி ஆண்டுங்கிறமே. ரசூலுல்லாஹ் பிறந்ததுதான் ஹிஜ்ரி ஃபர்ஸ்டா? இல்ல. அல்ல ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்களா அதான் ஹிஜ்ரியா? இல்ல. ஹிஜ்ரிண்டா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுல நபியாக ஆகுறாங்க. 13 வருஷ காலம் மக்காவில் படாத பாடுபட்டு கஷ்டப்படுறாங்க. 53வது வயசுல சொந்த ஊர்ல இருந்து விரட்டப்படுறாங்க. இந்த விரட்டப்பட்டு போனாங்க, அதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். 53வது வயசுல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஹிஜ்ரத், தியாக பயணம். அவங்க என்னைக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விரட்டப்பட்டாங்களோ அதுதான் நமக்கு முதல் வருஷம். ஹிஜ்ரி ஃபர்ஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஹிஜ்ரி ஃபர்ஸ்ட் என்றால் நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு முதல் வருஷம் என்று அர்த்தம். இன்னைக்கு ஹிஜ்ரி ஒரு வருஷம் சொன்னீங்கன்னா நபிகள் நாயகத்துடைய பிறப்பை தெரிஞ்சுக்கிறதா இருந்தா 53 பிளஸ் பண்ணணும்.
ஹிஜ்ரி ஆண்டோடு 53 வருஷத்தை சேர்த்தா தான் நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த வருஷம் கிடைக்கும். ஹிஜ்ரி ஆண்டோடு 10 வருஷத்தை கழிச்சா தான் நபிகள் நாயகத்தினுடைய இறந்த வருஷம் கிடைக்கும். அப்ப ஹிஜ்ரி என்பதை தான் நம்ம அளவுகோலா வச்சமே தவிர நபிகள் நாயகம் பிறந்ததை நம்ம வருஷத்துக்கு வச்சோமா? நபிகள் நாயகம் இறந்ததுல இருந்து நம்ம வருஷம் கொண்டாடுறோமா? அப்ப எதை கொண்டாடுறோம்? ஒரு மனிதன் செய்கிற தியாகத்தை முன்னிறுத்தி நம்ம வருஷத்தை கொண்டாடுறோம். அப்ப மீலாது விழா மற்ற சமுதாயத்துக்காரங்கள் எல்லாம் ஒரு நபியோ ஒரு திருவள்ளுவரோ ஒரு புத்தரோ அவர் பிறந்தாரு இறந்தாருன்னு வருஷத்தை கொண்டாடுறாங்க. நம்ம மார்க்கத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க செய்த தியாகத்தை எடுத்துக்கொண்டு சொந்த ஊரை விட்டு ஒருத்தர் புறப்புற சின்ன விஷயமா அதை செஞ்சதுதான் எங்களுக்கு முதல் வருஷம், அதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வருஷம் கொண்டாடுறோமா இல்லையா? இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருவர் இன்னொரு சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கிறாரோ அவர் அவங்களை சேர்ந்தவர். அப்ப பிறந்ததுக்கு விழா கொண்டாடுவது நம்ம கலாச்சாரம் இல்லை. கிறிஸ்துமஸ் அவங்க கொண்டாடுவாங்க. கிறிஸ்துவருக்காக வேண்டி அவருக்கு பிறந்த நாள் என்ன செய்வாங்க? டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. அவர் பிறந்த நாளை கொண்டாடுறது அவங்க கலாச்சாரம். நமக்கு நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? யார் இன்னொரு மதத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கிறாரோ அவர் அவங்களை சேர்ந்தவர், நம்மளை சேர்ந்தவர் கிடையாது. அப்ப நாங்க ஏன் வேணாங்கிறோம்? மீலாது ஏன் வேணாங்கிறது விளங்குதா? நபிகள் நாயகம் தடுத்துட்டாங்க. என்ன தடுத்துட்டாங்க? மற்ற சமுதாயத்தை காப்பி அடிச்சிடாதீங்க, நீங்க ஒரிஜினலா நான் சொன்ன மாதிரி நடங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டிட்டாங்க. மீலாது விழா இதனால வேணாங்கிறமே தவிர நபிகள் நாயகம் கொண்டாட சொன்னால் உன்னை விட கிராண்டா கொண்டாடுவோம் நாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது விழா கொண்டாட சொன்னாங்கன்னு வைங்க, எப்படி இருக்கு? இந்த ஊரே பிரட்டி எடுத்துற மாட்டோம் மீலாது விழான்னு சொல்லி. நபிகள் நாயகம் சொல்லலையே, அவங்க சொல்லாததுனாலையும் தடுத்ததுனாலையும் வேணாங்கிறோம். அது மட்டும் இல்லை, மீலாது விழா நடக்கிற லட்சணத்தையும் நாங்கள் பார்க்குறோம். மீலாது விழா என்ன நடத்துவாங்க? நாங்கள் சென்னையிலே பல மீலாது விழாக்களை பார்த்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் ஊர்களிலே மீலாது விழாக்கள் பார்த்திருப்பீர்கள். எப்படி நடக்கும்? நாங்கள் சென்னையில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் மீலாது விழாவுக்காக ஒரு ஊர்வலத்தை விடுவார்கள். மண்ணடியில் ஆரம்பித்து அங்கப்ப நாயகன் பள்ளிவாசல் ஆரம்பித்து பீச்சில் போய் முடியும். மீலாதுக்குன்னு ஒரு ஊர்வலம். ஊர்வலம் எப்போ ஆரம்பிக்கும்? பகல் 2 மணிக்கு ஊர்வலம் ஆரம்பிக்குன்னு போட்டுருவாங்க. 2 மணிக்கு பார்த்தா ஒரு 100 பேர் 200 பேர் கூடிடுவாங்க. கூடி என்ன செய்வான்? ஊர்வலம் போவான். எப்படி ஊர்வலம் போவான் தெரியுமா? முன்னாடி 2 யானை, அதில் 2 பேர் ஒரு கொடியை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் 2 குதிரை, அதில் 2 பேர் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பின்னாடி என்ன செய்வாங்க? இளைஞர்கள் இளவட்டம் நல்ல ஃபுல் மப்புல இருப்பானுவோ. இது என்னங்கடா இது? இதான் மீலாது விழாவா? யானைக்கு அங்கே என்ன வேலை, குதிரைக்கு என்ன வேலை? மனுஷன் சிறந்த படைப்பு, யானை தான் ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கிட்டு போகுது. இதையாவது மன்னிச்சிடலாங்க. 2 மணிக்கு ஊர்வலம் புறப்படுதா, போய்கிட்டே இருப்பானுவோ. 4 மணிக்கு பள்ளிவாசலில் பாங்க சொல்லுவாங்க அசருக்கு, போய்கிட்டே இருப்பானுவோ. ஆமாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. 4 பள்ளிவாசலில் கடந்து போவாங்க. மகரிபுக்கு பாங்க சொல்லுவாங்க, போய்கிட்டே. மீலாது விழா கொண்டு தொழுகைலாம் முக்கியமா? மீலாது ஊர்வலம்ல போறாங்க. அட மீலாது ஊர்வலங்கிறிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன தொழுகையை நீ ஜமாத்தில் பள்ளிவாசலில் பாங்க சொல்றான், நிறுத்திட்டு போய் தொழுவானான்னு கேட்டால் தொழுகையை விட்டுவிட்டு இவன் மீலாது ஊர்வலம் போய்கிட்டு இருக்கிறான். 9 மணிக்கு போய் பீச்சில் கூட்டம் முடியுங்க. அப்போ 9 மணி வரைக்கும் என்னவாகுது? ஒரு அசர் போகுது, ஒரு மகரிபு போகுது. மார்க்கத்தில் கலா கிடையாது. அப்போ அசர் தொழுகை இடம் என்னடா மீலாது விழா? ரசூலா நீ மதிக்கிறியா? மகரிபு தொழுவோம் உனக்கு மீலாது விழாவா? சரி, மீலாது விழா கொண்டாடுறாங்க. என்ன கொண்டாடுறாங்க? போய் இந்த மாதிரி மேடை போட்டு வச்சிருப்பாங்க கடற்கரையில், மெரினா பீச்சில். இப்போ அதுக்கு அனுமதி இல்லாமல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். சீரடி ரங்கத்தில் இது மாதிரி மேடையை போட்டு வச்சிருப்பாங்க. அவன் மீலாது நடத்துறவன் 2-3 கோஷ்டி இருப்பான். என்ன கோஷ்டி? ஒருத்தன் திமுகவுக்கு அடிமையாக இருப்பான், கொஞ்சம் பேர் அண்ணா திமுகவுக்கு அடிமையாக இருப்பான், கொஞ்சம் பேர் காங்கிரஸுக்கு அடிமையாக இருப்பான். 3 பேர் மீலாது நடத்துவாங்க. 3 பேர் ரசூலா பற்றி பேச மாட்டாங்க. எதை பேசுவான்? அவன் இந்த கூட்டத்தை காட்டி பத்தியில் நம்ம கூட்டம் அதுக்கு தான் ஓட்டு பெறுறாரு, வாரியம் வாங்குறதுக்காக வேண்டிய. எதுக்கு இந்த விழா? மார்க்கத்துக்காக வேண்டியா? நபிகள் நாயகத்தை மதிக்கிறதுக்காக வேண்டியா? தீனில் உள்ள ஈடுபாட்டுனா தண்ணி எப்படி குடிப்பான்? தொடக்கி மேலே எப்படி மடிச்சு கட்டுவான்? தொழுகை நடந்து பாங்க சொல்லும்போது எப்படி புறக்கணிச்சிட்டு போவான்? இதுல மார்க்கலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இந்த கூட்டத்தை காட்டி 100 பேர் 200 பேரை காட்டி கருணாநிதிக்கு ஒரு மெசேஜ் வைக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் எவ்வளோ பேரை கூட்டிட்டேன், அடுத்து ஏதாவது கொடுக்காம நம்ம பார்த்துக்கிறேங்க, நான் தான் இவங்களெல்லாம் கூட்டியிருக்கிறேன்,
ஜெயலலிதாவுக்கு மெசேஜ், வாசனுக்கு மெசேஜ். இங்க மார்க்கத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? ஏன் மீலாது விழா வேணாங்கிற விளங்குதா உங்களுக்கு? இதான் மேட்ரு. இவங்க என்ன பண்றாங்க? நபிகள் நாயகத்தை பிடிக்காது அதுக்காக வேணாங்கிறோம். அடுத்து என்ன சொல்லுவாங்க? மௌலுது கூடாதுங்கிறாங்க. மௌலுது கூடாது நாங்க சொல்ற நேசம். நபிகள் நாயகத்தை பிடிக்காதனால கூடாதுங்கிறோமா? உன்னை விட லட்சம் மடங்கு பிடிக்கிறது எங்களுக்கு. மீலாது விழா என்பது எவ்வளவு அபத்தமாக இருக்கிறதோ மௌலுது என்பதும் அபத்தம். மௌலுதுங்கிறது என்ன? அது மார்க்கமா? அது தீனா? அது இபாதத்தா? நபிகள் நாயகத்தை மதிக்கிறதுக்கு உண்டானதா? நிச்சயமா கிடையாது. மௌலுது ஏன் உண்டானது என்று சொன்னால், அந்த காலத்தில் இந்த மதரசாக்கள்ல படிச்சுட்டு ஆலிம்கள் கிடையாதுங்க. அந்த காலத்தில் எப்படி மார்க் அறிஞர்கள் இருப்பாங்க? லப்பைகள் தான் இருப்பாங்க. இப்பதான் இந்த 7 வருஷ படிப்பெல்லாம் இப்ப நமக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்துல வந்ததுதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் மார்க் அறிஞர்லாம் எப்படி வருவாங்க தெரியுமா? எல்லாம் பரம்பரையா தான் வருவாங்க. லெப்ப 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 பேரன் லெப்பன்னு இப்படி வருவாங்க. அப்ப நான் பள்ளியாசர் அசர்த்தார் பண்ணுவீங்களே, எனக்கு பிறகு என் மௌன அசர்த்தா ஆகிடுவாரு. குவாலிஃபிகேஷன் என்ன? எனக்கு மௌனா இருக்கிறது தான். வேற ஒரு மார்க்கத்தை அறிஞ்சிருக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ல என்ன பண்ணுவாங்க? லெப்ப மாறுவல்னு பள்ளியாசல்ல இருப்பாங்க. லெப்பைக்கு என்ன கொடுப்பாங்க? இப்போ ஜமாத்துல ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அசரத்து நீங்க ஏதாவது பார்த்துக்கிறங்க, வீட்டுக்கு வீடு சோறு தர்றோம், ஊடு தர்றோம், 16 ரூபாய் சம்பளம் தர்றோம், மற்ற பத்தாதப்பா நீங்க ஏதாவது பார்த்துக்கிறங்க. அவர் என்ன பண்ணுவாரு? பார்த்துக்கிற சொல்லிட்டாங்க, பார்த்துக்கிற வேண்டியதான். அதான் மௌலுது. மௌலுது எதுக்கு வந்தது? அவருக்கு போதுமான ஊதியம் இல்லை, அவருக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கிறது, அவரும் உலகத்தில் வாழணும். என்ன செய்வாரு? இவன் கொடுக்குற 25 ரூபாயில் என்ன? சில ஊர்ல காசை கொடுக்க மாட்டாங்க. இப்பதான் காசு உள்ள காலமா இருக்கிறது. சில ஊர்களில் நெல் மூட்டை தான் பேசுவாங்க. அசர்த்து நீங்கள ஒரு 50 மூட்டை நெல் வாங்கிக்கிறங்க வருஷத்துக்கு. 50 மூட்டை நெல்லை வாங்கிட்டு வர என்ன பண்ணுவாரு? பள்ளிவாசலுக்கு வயல் எல்லாம் இருக்கு. அந்த காலத்தில் வயல்ல உள்ளவன் நேர்மையானவா இருந்தா அந்த காலத்தில் அறுத்தா கரெக்டாக கொண்டு வந்து பள்ளிவாசல் கொடுத்துருவான். இப்ப எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. பள்ளிவாசல் வயல்லாம் நம்மள விட்டு போயிடுச்சு. வணங்குதா? அவன் சாகுபடி கொடுத்தவன்லாம் ஒரே முக்கு அமைக்கிட்டு போயிட்டான். பள்ளிவாசலுக்கு நெல் வரும். நெல்லை என்ன பண்ணுவாங்க? அசரத்துக்கு 50 மூட்டை நெல்லை வச்சுக்கிறங்க. அசரத்து 100 மூட்டை நெல்லை வச்சுக்கிறங்க. நெல்லை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ இயலுமா? குழம்புக்கு என்ன பண்ணுவார்? நெல்லை வச்சு சோறு திங்கலாம். ஆனா நெல்லை திரிக்கிறதுக்கு அரிசியாக்குறதுக்காக காசு வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுவாரு? அவர் என்ன பண்ணாரு? அப்படியா, நான் பாத்துக்கிறேன். எப்படி பாத்துக்கிறது? மூழுது, பாத்தியா, தாயத்து, தட்டு, நூலு, அது இதுன்னு சொல்லி அவர் வசமா பாத்துக்கிட்டார். செத்தாள வருமானம், கல்யாணண்டா வருமானம், பேர் வச்சா வருமானம், புள்ள பிறந்தா வருமானம், வீடு கட்டினா வருமானம், எதா இருந்தாலும் வருமானம். என்ன நடந்தாலும் பயணம் போனா வருமானம், பயணத்திலிருந்து வந்தா வருமானம், தாலியா இருந்தா வருமானம், அது தாலியை கட்டினா வருமானம், இப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் வருமானம். அவர் என்ன பண்ணு? வாழணும்ல. இவங்களும் சமுதாயமும் அவர் கவனிக்காம விட்டாங்களா? அந்த ஆள் என்ன பண்ணாரு? உங்களை வச்சு நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு உண்டாக்குனத மௌலுது. மௌலுதுங்கிறது என்ன? ஒரு சீசன் ரபியுல் அவ்வல் வந்துருச்சுன்னு சொன்னா நபிகள் நாயகத்தை புகழும். வாங்க, நபிகள் நாயகத்தை எதுக்கு புகழ்றீங்க? இபாதத்தா? வணக்கமா? வணக்கம்னா என்ன செய்யணும்? அல்லாட்ட தானே கூலி எதிர்பார்க்கணும். நீங்க வேண்டாம் ஒரு அசரத்தை கூப்பிடுங்க, உங்க வீட்டுக்கு மௌலுது ஓத கூப்பிட்டு, அசரத்து சூப்பரா ஒரு மௌலுது ஓதுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவர் ஓதி முடிச்சிருவாரு. ஓதி முடிச்ச உடனே அல்லாஹ் உங்களுக்கு நல்லா பரக்கத் செய்து சீதைத்தனமா போயிட்டு வாங்க. இப்போ என்னவாக என்ன ஆகுன்னு கேட்குறேன். அசரத்து மௌலுது ஓதி முடிச்ச உடனே, அசரத்து மௌலுது ஓதுனீங்க, மார்க்கத்துக்காக தானே ஓதுனீங்க, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு தானே ஓதுனீங்க, ரசூலுல்லாஹ் மேல முகப்பத்துக்கு தானே ஓதுனீங்க, அல்லாஹ் பெரிய சொர்க்கத்தை உங்களுக்கு தட்ட செலுத்து போயிட்டு வாங்க அப்படின்னா மௌலுது ஹராம்னு வர இல்லையா? அப்படி போயிட்டு சொல்லி பாருங்க. என்ன பண்ணுவாரு? மௌலுதுலாம் ஓதாது, தப்பு, பாவம் அப்படின்னுவாரு. அவருக்கு வேலை இதுக்கு அவர் வந்திருக்காரு. அப்ப என்ன பண்ணணும்? மௌலுதுங்கிற வியாபாரம் நல்லா தெரியுது. நீங்க படிக்கவும் வேணாம், மௌலுடைய அர்த்தம்னா உங்களுக்கு தெரிய வேணாம், உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா உங்களுக்கு விளங்க வேணாம். அது வியாபாரம்னு உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? பணக்காரனுக்கு ஒரு விதமா ஓதுறாருல, ஏழைக்கு ஒரு விதமா ஓதுறாருல, 500 ரூபா கொடுத்தா ராத்திரிக்கு ஆரம்பிச்சு சுபுக் வரைக்கும் ஓதுறாருல, 50 ரூபா கொடுத்தா மகரிப்ல இருந்து இஷாக்குள்ள முடிச்சுக்கிறாருல, விடி மௌலுதுன்னு வச்சிருக்கிறாருல, நட மௌலுதுன்னு வச்சிருக்கிறாருல, ஓட்ட மௌலுதுன்னு வச்சிருக்கிறாருல, சில ஊர்ல ஆட்ட மௌலுது கூட இருக்குது. காசு ரொம்ப கொடுத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓதுவானுவோம். அப்ப டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓதக்கூடிய மௌலுது, புது புது சினிமா பெட்டுகள், இதுகள்லாம் எடுத்தா காசு கூட. பணக்கார விட இருந்துன்னு வைங்களேன், அந்த காலத்து எம்கே டிமெட்லாம் எடுத்துருவானுவோம். அதான் நல்லா நீட்ட முடியும். எம்கே தியாகராஜ பாகவதர், கிட்டப்பா, ஹொன்னப்பா அவங்க இருந்தாங்களே,
அந்த காலத்து மெட்டில் மன்மத லீலையை வென்றார்னு எடுத்துருவானோ. எடுத்தா என்ன ஆகும்? அது இலையில் இருக்கலாமே. ஒரு விஷயத்தை ஒரு 25 சொல்லுவானுல்ல, லேட்டஸ்ட் மெட்டு எடுத்தா கொஞ்சம் இடத்துல முடிஞ்சிருங்க. அவன் ஒரு வார்த்தையை சொல்லுவான், கந்தனூர் மந்திரத்தை 40 சொல்லுவான். கந்தனூர் மந்திரத்தை அப்படி சொல்லிட்டே இருப்பான். அப்ப அந்த மாதிரி யானபியை 25 சொல்லுவானுவோம். அப்ப நீ கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி இழுக்கிறியப்பா. இது தொழிலா வணக்கமா? நீ வியாபாரம் பண்றியா? வணக்கம். வியாபாரம் பண்ணு. வியாபாரம் பண்ணக்கூடியதை வியாபாரமாக்கி மார்க்கெட்டு தான் ஆக்கணுமா? ஒரு கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணு, வேற ஏதாவது புடவை வியாபாரம் பண்ணு, வேற இந்த சிம் கார்டு வாங்கி கூட வியாபாரம் பண்ணு, அஜர்த்து பண்ணு. யார் வேணாங்கிற உடனே இதான் வியாபார பொருளா? மார்க்கம் தான் வியாபார பொருளா? மௌலுது தான் வியாபார பொருளா? அப்ப இந்த மௌலுது என்பது எதுக்கு உண்டானது என்றால் வருமானத்திற்காக உண்டாக்கப்பட்டது. அதனாலதான் கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி பெருசாக சின்னதாக ஆகிறது. இது வேணான்னு நாங்க சொல்றோம். இதில் ரசூல்லா மதிக்கலன்னு அர்த்தமா? மௌலுது ஓதுறது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தால் சஹாபாக்கள் ஓதிருப்பாங்கல்ல. ரசூல்லா மேல உங்களை விட சஹாபாக்களுக்கு அன்பு இருந்துச்சுல. சஹாபாக்கள் எப்ப மௌலுது ஓதுனாங்க? அபூபக்கர் ஓதுனாரா? உமர் ஓதுனாரா? உஸ்மான் ஓதுனாரா? அலி ஓதுனாரா? எந்த சஹாபிகளாவது தங்கள் வீடுகளில் போய்கிட்டு இந்த மாதிரி மௌலுது கிதாப் ஓதுனாங்களா? நீங்க ஓதுற இந்த மௌலுதே எப்ப வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? 300 வருஷம் தான் ஆகுதுங்க. இந்த யானபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒன்று படிக்கிறீங்களே, இந்த யானபி ஸல்லல்லாஹு அலைஹி எழுதி எத்தனை வருஷம் ஆகுது? 300 வருஷத்துக்கு முன்னாடி காயல் பட்டணத்தை சேர்ந்த எவனோ ஒருத்தன் எழுதுனது. அப்ப 1100 வருஷமா முஸ்லிம்கள் இருந்தாங்களே, இந்த 300 வருஷமா ஓதுறீங்க. சரி, அதுக்கு முந்தைய 1100 வருஷம் இருக்குதே. நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து மௌலுது எழுதுற காலம் வரைக்கும் எவ்வளவு வருஷம்? 1100 வருஷம். அந்த முஸ்லிம்களுக்கு தெரியுமா? மௌலுது தெரியுமான்னு கேட்கிறேன். உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் முஸ்லீம் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் மௌலுது இருக்குதா? இன்னைக்கு கூட டெஸ்ட் பண்ணுங்க, பெரிய ஆதாரம்லாம் வேணாம். உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை சவுதி அரேபியாவில் வேலைக்கு விசா வந்துருச்சுன்னு வைங்க, அவர் கையில் ஒரு மௌலுது கிதாபையும் கொடுத்து அனுப்பி பாருங்க. உங்க பையனுக்கு சவுதி அரேபியாவில் நல்ல வேலைன்னு வந்துருச்சுங்க, அவர் அனுப்பி வைக்கும் பொழுது ஒரு குர்ஆனையும் கையில் கொடுத்து மௌலுது கிதாபையும் கொடுத்து நல்லா போய் ஓதுமா போய் அப்படின்னு அனுப்பி வச்சீங்கன்னா அவர் சவுதிக்குள்ள போக இயலுமா? அங்கே இறங்கணும்னு புக்கை திறப்பாங்க, குர்ஆனும் ஓகேன்னு விட்டுருவாங்க. இந்த மௌலுது கிதாப் பார்த்து என்ன செய்வான்? என்னடா இது, இது என்னங்கடா இது, இதோட அங்கிட்டு போயிடுறியா, அங்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றியான்னு கேட்பான். மௌலுது கிதாப்பை கொண்டுட்டு அரபு நாட்டை அனுமதிப்பானா? அரபு நாட்டில் மௌலுது கிதாப் வச்சிருக்க இயலுமாங்கிறேன். உள்ள குடிச்சு போட்டுருவாங்க. 5 வருஷம் உள்ள கிடக்கணும், வெளியே விட மாட்டான். உங்க பையனுக்கு சவுதி அரேபியாவில் நல்ல வேலைன்னு வந்துருச்சுங்க, அவர் அனுப்பி வைக்கும் பொழுது ஒரு குர்ஆனையும் கையில் கொடுத்து மௌலுது கிதாபையும் கொடுத்து நல்லா போய் ஓதுமா போய் அப்படின்னு அனுப்பி வச்சீங்கன்னா அவர் சவுதிக்குள்ள போக இயலுமா? அங்கே இறங்கணும்னு புக்கை திறப்பாங்க, குர்ஆனும் ஓகேன்னு விட்டுருவாங்க. இந்த மௌலுது கிதாப் பார்த்து என்ன செய்வான்? என்னடா இது, இது என்னங்கடா இது, இதோட அங்கிட்டு போயிடுறியா, அங்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றியான்னு கேட்பான். மௌலுது கிதாப்பை கொண்டுட்டு அரபு நாட்டை அனுமதிப்பானா? அரபு நாட்டில் மௌலுது கிதாப் வச்சிருக்க இயலுமாங்கிறேன். உள்ள குடிச்சு போட்டுருவாங்க. 5 வருஷம் உள்ள கிடக்கணும், வெளியே விட மாட்டான். அவன் ஏன் அப்படி பார்க்கறான்னு சொன்னா, அவனுக்கு அரபி தெரியும், உங்களுக்கு அரபி தெரியாது. அரபு நாட்டில் உள்ளவனுக்கு அரபி தெரியும், மௌலுதை வாசிக்கும் போது அர்த்தம் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அசர்த்து என்ன சொல்றான்னு உங்களுக்கு விளங்காது. நீங்க 2 அரபிகள் சண்டை போட்டா கூட துவா ஓதுறாங்கன்னு ஆமீன்பீங்க. அவங்களுக்கு தெரியும், எல்லாம் படிக்கிறாங்க. என்னடா இது, அல்லாஹ்வுடைய இடத்துல நபிகள் நாயகத்தை வச்சிருக்கிறாங்க, நபிகள் நாயகத்தை பாவத்தை மன்னிக்கிறவர்னு சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடாத. நபிகள் நாயகம் தான் ரிசுக்கு தரவர்னு சொல்ல மௌலுதுல இருக்குதெல்லாம். நபிகள் நாயகத்தை ரிசுக்கு தரவருங்கிறாங்க, அவங்களே சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, பொய்யா எழுதி வச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மௌலுது கிதாபை கிழிச்சு போடுறாங்க. மௌலுது கிதாபை கிழிச்சு போட்டாதான் உள்ளக்கே போக முடியும் சவுதிக்குள்ள. மௌலுது கிதாபை கொண்டுட்டு போனீங்கன்னா ஆளை பாஸ் பண்ணிடுவான், வெளியே போட்டுருவான். நாங்க கேட்கிறோம், நாங்க தான்ப்பா எங்களுக்கு அர்த்தம் செய்ய தெரியல. நீனும் அரபி தாய்மொழி கிடையாது, நானும் தாய்மொழி கிடையாது. அரபிய தாய்மொழியா வச்சிருக்கான், அவன் எப்படி அர்த்தம் செய்யறான்? சவுதி அரேபியாக்காரன் என்ன அர்த்தம் செய்யறான்? இந்த கிதாப் பார்த்தவன தூக்கி எறிஞ்சிடறானே, உன்னை வேலையை விட்டு நீக்கிடுறானே, உள்ள பிடிச்சு போட்டுறானே. அப்ப என்ன அர்த்தம்? அது டேஞ்சரு. இந்த மௌலுது கிதாப் என்பது குர்ஆனுக்கு மாத்தம், குர்ஆனுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறது. அவ்வளவு கட்டுக்கதைகள் இருக்குது, பொய் இருக்கிறது. எந்த அளவுக்கு? நோயை நீக்கிறவர் ரசூலுல்லாஹ்னு சொல்றான், செல்வத்தை தர்றவர் ரசூலுல்லாஹ்ங்கறான், மலையை தர்றவர் ரசூலுல்லாஹ்ங்கறான், பாவத்தை மன்னிக்கிற ரசூலுல்லாஹ்னு சொல்றான், எல்லா அதிகாரமும் ரசூலுல்லாஹ்ங்கறான். இந்த மாதிரியான கருத்துக்கள் உள்பட எழுதி வச்சுக்கிறீங்களடா, இதாடா மார்க்கம்?
இதை ஒழிக்கவுள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ரசூல்லா வந்தது எதுக்கு? அல்லாஹ் ஒருவனை மட்டும் இந்த மக்கள் வணங்க வேண்டும், அதை சொல்லித்தர வந்தால் ஈசா நபிய நசாராக்கள் வணங்கின மாதிரி நபிகள் நாயகத்தை ஆக்க பார்க்குறாங்க. அதான் மௌலுது. அப்ப இது மௌலுது என்பது அர்த்தமும் தப்பா இருக்கிறது. 300 வருஷம் தான் ஆகுது, புதுசா உண்டானதா இருக்கிறது, வியாபாரமே வேற நடக்கிறது. இது வேண்டாம். உங்களுக்கு நபிகள் நாயகத்தின் மீது அன்பு இருந்தா என்ன செய்யுங்க? அவங்க சொன்னபடி நடங்கப்பா, அவங்க சொன்னபடி உங்க வாழ்க்கை அமைச்சிக்கிறங்க. நான் கேட்கிறேன், இந்த மௌலுது ஓதுற ஆளுக்கு ரசூலுல்லாஹ் மேல முகபத் வச்சிருக்காங்கல்ல, முகபத், நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், வேற ஒன்றும் செய்ய வேணாம். நீ ரசூலுல்லாஹ் மேல நெசமா முகபத் வச்சிருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? கல்யாணம் பண்ணும்போது பொம்பளைக்கு மகர் கொடுத்து பண்ணுப்பா, நீ வாங்காதுன்னு சொன்னாங்கல்ல, நீ அதை செஞ்சு காட்டு முதல்ல. அதை செய்ய மாட்டாரா? ரசூலுல்லாஹ் மேல முகபத் தான், முகபத் வச்சு தான் நீ என்ன பண்ணணும்? நபிகள் நாயகம் கொடுத்து பண்ண சொன்னாங்களா, வாங்க சொன்னாங்களா? பெண்களுடைய எல்லா செலவையும் புருஷன் ஏத்துக்கணும்னு சொன்னாங்களா? புருஷன் வந்து பொண்டாட்டி வீட்டுல போய் வாழணும்னு சொன்னாங்களா? அவசரம் தான் வெளிநாட்டுக்கு போவியா? அவசரம் கடை வைப்பியா? அவசரம் திம்பியா? அப்ப இதெல்லாம் நபிகள் நாயகம் தடுத்து இருக்கிற விஷயத்தை செய்றீங்களப்பா. என்ன ரசூலுல்லாஹ் முகபத் வச்சுக்கிறீங்க? இந்த மௌலுதெல்லாம் பொய், அதெல்லாம் ரசூலுல்லாஹ் முகபத்தெல்லாம் கிடையாது. கொடுக்கிற காசுக்கு தான் அதை ஓதுகிறான்னு சொன்னா இவங்க ரசூலுல்லாஹ் நம்ம மதிக்கிறது இல்லையா? மதிக்கிறாங்களாம். ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி சம்பாதிக்கிறதா மதிக்கிறதா? அவங்க பேரை சொல்லி வைத்து வளர்க்கிறதா மதிக்கிறதா? புரியுதா உங்களுக்கு? அடுத்து என்ன? ரசூலுல்லாஹ் நாங்கள் மதிக்கிறது இல்லை. இல்ல, அடுத்த ஆதாரம் இந்த ஸலவாத்து நாரியா ஓதக்கூடாதுமாங்க. அது உண்மைதான். ஸலவாத்து நாரியா நாங்கள் ஓதக்கூடாதுன்னு சொல்றோம், ஸலவாத்து ஓதக்கூடாதுன்னு சொல்லல. ஸலவாத்து ஓத வேண்டும். ஸலவாத்துனா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை கேட்டவுடனே அவங்களை பற்றி பேசுகிற சபையில அவங்களுக்காக நாம் ஒரு துவா செய்ய வேண்டும். என்ன துவா? அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹின்னு துவா செய்றீங்கல்ல, அதை செய்யலாம். அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு துவா செய்யலாம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரிவானாக. இதை விட சிறந்த ஸலவாத்து எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவங்க வாயினால கற்று தந்தாங்களே அந்த ஸலவாத். அது என்ன ஸலவாத்து? கேட்குறாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே கைஃபனு ஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்வது? அல்லாஹ் குர்ஆன்ல வந்து ஸலவாத்து சொல்லுங்கன்னு கட்டளை இடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி, மூமின்களே அவருக்கு நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் கட்டளை இடுறான். அப்ப சஹாபாக்கள் வந்து அரபி தாய்மொழி, சொந்தமா ஸலவாத்தை உண்டாக்கிரல. என்ன பண்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, கைஃபனு ஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீது எப்படி நாங்க ஸலவாத்து சொல்லித்தாங்க, ஸலவாத்து சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி? நீங்க தான் சொல்லி தரணும் கேட்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி கொடுக்குறாங்க, கூலு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். இதுதான் ஸலவாத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஸலவாத்தை நம்ம தொழுகையில வரைக்கும் ஓதி கொண்டிருக்கிறோம். தொழுகையில அத்தஹியாத்துல ஓதுறமே, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்த ஸலவாத். இது நாங்க வரவேற்கிறோம். நாங்க ஸலவாத்தையே மறுக்கிறோம்? நல்ல இந்த ஸலவாத்தை ஓது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்கும் பொழுதெல்லாம் உனக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவு நேரம் நீ ஸலவாத்தை ஓது. யாருப்பா வேணாங்கிறா? நாங்க என்ன ஸலவாத்தையே மறுக்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ண பார்க்குறாங்க. நாங்க ஸலவாத்தை மறுக்கல, ஆனால் ஸலவாத்து நாரியாவை மறுக்கிறோம். ஏன் மறுக்கிறோம்? இந்த ஸலவாத்து நாரியா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது இல்லை. இந்த ஸலவாத்து நாரியா என்பது பிற்காலத்தில் வந்தவர்கள் உண்டாக்குனது. இரண்டாவது, அதனுடைய அர்த்தம் தப்பாக இருக்கிறது. மூணாவது, அதனுடைய நோக்கம் சரியாக இல்லை. விளங்குதா உங்களுக்கு? இந்த ஸலவாத்து நாரியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சஹாபி சொன்னாங்களா? இமாம்கள் சொன்னார்களா? முதல் நூற்றாண்டில் இருந்ததா? நபிகள் நாயகம் மௌத்தா போய் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த முஸ்லிம்கள் யாராவது இந்த ஸலவாத்து நாரியாவை அறிந்திருந்தார்களா? இரண்டாவது நூற்றாண்டில் இருந்ததா? மூன்றாவது நூற்றாண்டில் இருந்ததா? நபிகள் நாயகம் மௌத்தாய் 500ல இருந்ததா? 600ல இருந்ததா? 700ல இருந்ததா? இல்ல. ரொம்ப 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 பிற்காலத்தில் எவனோ எழுதி வச்சுட்டு போனதான் ஸலவாத்து நாரியா. நபிகள் நாயகம் சொல்லி தந்ததே உன் கையில இருக்கும் பொழுது நீ எதுக்கு எவனோ சொன்னதை ஓதுற? ஃபர்ஸ்ட் மேட்டர் அது. ரசூலுல்லாஹ் சொல்லி தரவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி தராத ஒன்றை செய்வது பிதஅத்.
வழிகேடு, அனாச்சாரம், நரகத்தில் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. இது ஓகே. அடுத்து என்ன? இந்த ஸலவாத்து நாரியுடைய அர்த்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் வருது தெரியுமா? நபிகள் நாயகத்தை அல்லாங்கிறாங்க. ஸலவாத்து நாரி அரபியில் இருக்கனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வச்சு விட்டாங்க. எப்படி? அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன், இறைவா அந்த ஸலவாத்து நாரியை வாசி நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன். அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன், தூய்மையான முழுமையான முறையில் நபிகள் நாயகத்துக்கு அருள் புரிவாயாக. இது தப்பு இல்லை. ஓ சல்லிம் சலாமன் தாமன், முழுமையான முறையில் அவங்களுக்கு ஈடேற்றம் அளிப்பாயாக. இது தப்பு இல்லை. அலா சையிதுனா முஹம்மதின், எங்கள் தலைவர் முகமதுக்கு இப்படி செய்வாயாக. இது தப்பு இல்லை. அப்புறம் ஆரம்பிக்கிறான் பாருங்க, அல்லதி தன்ஹல் பிஹில் உகத், அவர்களால் தான் சிக்கல்கள் எல்லாம் அவிழ்கின்றன. ஓ தன்ஃபர்ஜி பிஹில் குரப், அவர்களால் தான் கஷ்டங்கள் எல்லாம் விலகுகின்றன. ஓ துக்குலா பிஹில் ஹவாயிஜ், அவர்களால் தான் தேவைகள் எல்லாம் நிறைவேறுதான். நம்ம தேவையெல்லாம் யாரால் நிறைவேறுது? அல்லாஹ்வால நிறைவேறுது. நம்ம நம்பணும். அதுல சொல்றான் ஸலவாத்து நாரியாவுல ஓ துக்குலா பிஹில் ஹவாயிஜ், அவர்களால் தான் எங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. ஓ துனாலி பிஹில் ரகாயிபு, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவர்களால் தான் கிடைக்கிறது. என்னத்தை எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் அவங்களால தான் கிடைக்கிறது. ஓ இஸ்தஸ்கல் கமாமு பி வஜ்ஹில் கரீம், அவங்களுடைய திருமுகத்தினால தான் மழையே பெய்யுது. மழை பெஞ்சாலும் அவங்களால தான் பெய்யுது, அல்லாஹ்வால பெய்யலையா இப்படின்னு சொல்லி இஸ்தஸ்கல் கமாமு பி வஜ்ஹில் கரீம்னு சொல்லி இப்படி அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து நபிகள் நாயகத்தை புகழ்வது மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? உலகத்தில் உள்ள எந்த மனுஷரை விட நீங்க புகழுங்க. ரசூலுல்லாஹ் புகழலாம், அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு புகழலாமா? அல்லாஹ் செய்யறதெல்லாம் நபிகள் நாயகத்துக்குரிய ஆக்கலாமா? இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குதே. அந்த வகையில் இது தப்பா போயிடுது, அர்த்தமும் சரியில்லை. அடுத்து என்ன? எதுக்கு ஓதுறாங்க ஸலவாத்து நாரியா தெரியுமா? அது முக்கியமான பாயிண்ட்டுங்க. எதுக்கு ஓதுறான் ஸலவாத்து நாரியா? எதுக்கு ஓதுறது? ஸலவாத்து நாரியா எதுக்கு ஓதுறதுன்னு கேட்டா, அதை நீங்க ஓதுனீங்கன்னா பணக்கார ஆளாவலாம். அது எத்தனை தடவை ஓதணுமா? கம்மியான 100 ஓதுன்னு சொன்னா நீங்க ஓதிடுவீங்க. அசரத்துக்கு என்ன வேலை? அசரத்து என்ன பண்ணாரு? இதை நீங்க பணக்காரன் ஆகுறதா இருந்தா இந்த ஸலவாத்தை எவ்வளவு ஓதணும்? 444 ஓதணும். 4444. அதுல கூட நம்பர் எப்படி வச்சாங்கன்னு கேட்டா, பொய் சொல்லும் போது மனுஷன் பிறண்டுருவான். 3237 சொன்னான்னு வைங்களேன், நாளைக்கு சொல்லும் போது நான் 47ருவான். பொய் யாவும் வச்சுக்கிறேன். அது உண்மையை யாவும் வச்சுக்கிற தேவையில்லை, உண்மை கரெக்டா வந்துருங்க. பொய் சொன்னாங்கிறது யாவும் வச்சுட்டு ரொம்ப வேணும். இவ்வளவு பெரிய ஸலவாத்தை 4044 ஓதையலுமா? ஒரு ஸலவாத்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா? சுப்ஹான் அல்லாஹ்ன்ற கூட 4444 ஓதிடலாம். இந்த ஸலவாத்து எவ்வளவு பெருசா இருக்குது? அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாமன் அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல் பிஹில் உகத் வ தன்ஃபர்ஜு பிஹில் குரப் வ துக்லா பிஹில் ஹவாயிஜ் வ துனாலு பிஹில் ரகாயிப் வ ஹுஸ்னுல் ஹவாத்திம் வ யுஸ்தஸ்கல் கமாம் பி வஜ்ஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹபிஹி ஃபீ குல்லி லம்ஹத்தின் வ நஃபஸின் பி அததி குல்லி மஅலூமின் லக். இது ஒண்ணுங்க. இது 10 இல்ல, இது ஒண்ணுக்கு முட்னேர ஆனா 4444 எம்புட் நேரம் ஆகுறது நடக்குமா இது? அப்ப அசரத்துல சொல்லுவீங்க, என்ன அசரத்து பெருசா இருக்குதே, இது எப்படி 4444 ஓதுறது? ஒன்னும் கவலைப்படாது, நாங்க எதுக்கு இருக்கிறோம்? இதான் விஷயம் வழங்குதா? ஒன்னும் கவலையே படாதீங்க, நாங்க வந்துடுறோம். மற்ற எதையும் உங்களுக்கு தெரிய வேணாம். அசர்த்து இந்த ஸலவாத்து நாரியா ஓதி பணக்காரர் ஆகலாம்னா எந்த அசர்த்தாவது பணக்கார அசர்த்தை பார்த்துருக்கிறீங்களா? பணக்காரர் இருந்தா அசர்த்தா இருப்பாரு முதல்ல. அவர் பணக்காரர் இருந்தா இங்கே அசர்த்தா இருக்கிறாருங்கிற. இன்னொன்று விஷயம், ஸலவாத்து நாரியாங்கிறான்ல, நார்னா என்னங்க அர்த்தம்? நார்னா என்ன? சயஸ்லா நாரன் தாத்தலபின் நாரன் வருது இல்லையா? நாருன்னா நரகம், நெருப்புன்னு அர்த்தம் இருக்குது. நரகத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? நாருன்னு தானே சொல்றான். அப்ப ஒத்தக்குன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள்ங்கிறான் நார். அப்ப நாரியாண்ட அர்த்தம் நரகத்துக்கு போற ஸலவாத்து. ஸலாத் பேர் அழகாத்தான் வச்சுக்கிறான், அது மட்டும் அவனை பாராட்டணும். வச்சது வச்சான், நல்ல பேர் வைக்காம என்ன பண்ணிட்டான்? அதுக்கு பேர் ஸலாத்து நாரியா. நாருன்னு ஒரு வார்த்தை கூட அதுல இல்லைங்க. அந்த சொல்லு இருந்தாலாச்சும் அதுக்கு பொருத்தமா இருக்கு. அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான்? அவங்க வாயில இருந்த இது நரகத்துக்கு தான் கொண்டு போகும்னு சொல்றதுக்காக வேண்டி ஸலாத்து நாரியா, நரகத்தில் கொண்டை சேர்க்கிற ஸலவாத். இந்த பேர் நானா வச்சேன்? ஸலவாத்து நாரியாங்கிற நான் வச்சது, நீங்க வச்சதா? யார் வச்சது? ஓதுறவன் வச்சது. எவன் இந்த ஸலவாத்தை ஓதுறான் அவன் வாயினாலே அல்லாஹ் பேர் வைக்கிறான். அப்படி அல்லாஹ் அமைக்குவாங்க. நம்மளுக்கு என்ன பேர் வச்சான்? நஜாத்து கூட்டம் வாங்க. நஜாத்துன்னு என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்?
வெற்றி. அவன் திட்டும் போது கூட நமக்கு என்ன பேர் வைக்கிறான் அல்லாஹ் பாத்தீங்களா? அல்லாஹ் அப்படி அமைச்சு வைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? இவங்களை வழி கெடுக்கிறதுக்காக வேண்டிய அவ்வளவு தப்பு தப்பா சொல்லுவாங்க. சுப்ஹான மௌலுதும்பாங்க. சுப்ஹான்டா அல்லாஹ், மௌலுதுன்னா அல்லாஹ்வுடைய பிறந்த நாள்னு அர்த்தம். பேர் எப்படி வைக்கிறான் பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மௌலுது கிதாப்னு வச்சுக்கிட்டதுக்கு பேர் என்ன? சுப்ஹான மௌலுது. சுப்ஹான்டா யாருங்க? சுப்ஹான் அல்லாஹ்ங்கறீங்கல்ல, அப்துல் சுப்ஹான்ங்கறீங்கல்ல, சுப்ஹானுடைய மௌலுது பிறந்த நாள்ங்கறான். அல்லாஹ் பிறந்தானா? எப்படி அல்லாஹ் இங்க தப்பு செய்ய வைக்கிறான் பாத்தீங்களா? மௌலுதுக்கு வச்சா சுப்ஹான மௌலுது பேர் வைக்கிறாங்க. சலாத்து நிறைய நரகத்துக்கு போகணும் அவங்க வாயில சொல்ல வைக்கிறான். நம்மளை திட்டாத நஜாத்து கூட்டம்ங்கிறான். வாழ்த்திக்கிட்டு திட்டுறேங்கிறான். ஆமாட நஜாத் தானே நாங்க, நஜாத்து தான். நஜாத்துனா என்ன அர்த்தம்? வெற்றி, ஈடேற்றம். 72 கூட்டம் பிரியும், 73 கூட்டமா பிரிவார்கள், 72 நரகத்துக்கு போவார்கள், ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போவார்கள். அதான் நஜாத்து பெற்ற கூட்டம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதை நமக்கு பேரா வைக்கிறாங்க. திட்டும் போது கூட வஹாபி மானுவோம். நமக்கு என்ன பேர் வைப்பான்? வஹாபி. வஹாபுனா என்னங்க? வஹாப்னா என்ன? அல்லாஹ்வுடைய பெயர்ல வஹாப் ஒண்ணுங்க. அப்துல் வஹாப்னு பேர் வைக்கிறது இல்லையா? வஹாபுடைய அடிமைண்டு. வஹாப்னா யாரு? அல்லாஹ். வஹாபினா அல்லாஹ்வை சேர்ந்தவன். பேர் வைக்கிறான் நமக்கு பத்தியில. நமக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? திட்டம்னு சொல்லிட்டு நீங்களா வஹாபி, நீ யாரு? புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? சலவாத்து நாரியா ஓதுறத நரக சலவாத்துன்னு அவன் வாயினாலே பேரை வச்சு நம்மளுக்கு அடையாளம் காட்டிட்டான். இதை சொன்னா ரசூலுல்லாஹ் திட்டங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப நபிகள் நாயகத்தை நம்ம அவமதிக்கிறோம் என்று சொல்ற குற்றச்சாட்டு பொய்ன்னு விளங்குதா? இது ஒரு குற்றச்சாட்டு. இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆஹா, ரசூலுல்லாஹ்வை பத்தி சொல்லி பார்த்தோம், ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கு ஏதோ பதில் சொல்லிவிட்டாங்க, நம்ம அடுத்ததை எடுப்போம். அடுத்தது என்ன? அவுலியாக்களை திட்டுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? ரசூலுல்லாஹ் இது எடுபடலைன்னா என்ன பண்ணிடுவாங்க? இவங்களுக்கு அவுலியாண்டால பிடிக்காது, அவுலியாக்களை திட்டிகிட்டே இருப்பாங்க. எந்த அவுலியா அப்படி திட்டணும்? அவன் இவன் யாரையும் அவுலியா பற்றி பேசணுமா? அவுலியா எதுக்கு சொல்லுவாங்க? உன்கிட்ட கேட்பாங்க, போய் கேளுங்க, சந்தனம் கூட எடுக்கலாமான்னு கேளுங்க. கூடாதுமாங்க, பிடிக்காதுவங்களுக்கு. அப்படி எதுனா அவுலியாக்கு ஆதாரம். தர்காவுக்கு போகலாமான்னு கேளுங்க, வேணாம்பாங்க. அதில் விளங்கிக்கலாம். நீங்கள் என்னத்தை விளங்கிக்கலாம்? இவங்களை அவுலியா பிடிக்காது, இவங்களுக்கு அவுலியாண்ட காட்டை எழுதலாம், சைத்தான் உணவ அப்படின்னு சொல்லி யார் செய்வா? அஜர்த்துமார்களும் மூத்தவள்ளிகளும் பெரும்புகர்களும் மக்கள்கிட்ட கொண்டு அவுலியாக்களை உங்களுக்கு பிடிக்காது, மகான்களை பிடிக்காது. அதான் உண்மை. நாங்க என்ன சொல்ல வர்றோம்? ஒரு மனுஷனை மகான் உனக்கு சொல்ல இயலுமா? எங்களுக்கு மகான்களை பிடிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், மகான்டா யார்? யார் மகான்? உள்ளத்துல யாருக்கு இறையச்சம் இருக்கிற அவர் மகான். இதான மகானு. மகான் தோற்றத்தை வச்சு மகானா, உள்ளத்தை வச்சு மகானா? நிஜமா மகான் யாரு? நாங்கள் சொல்கிறோம், மகான் என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால், அவுலியா என்று இறை நேசர் என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால், அவருடைய கல்பு சுத்தமாக இருக்க வேண்டும். கல்பு சுத்தமாக இருக்கிறது எவனுக்கு ஆச்சு தெரியுமா? கேள்வியாதான். என் மனசு சுத்தம் என்று உனக்கு சொல்ல இயலுமா? அண்ணன் தம்பி மேல வச்சுக்கிற அன்பு உள்ளத்திலிருந்து வருதுன்னு சொல்ல இயலுமா? அதையே சொல்ல இயலாதுங்க. அப்ப நீ எப்படி ஒரு ஆளை பிடிச்சி இவர் மகானு அல்லாஹ் அவரை நேசிக்கிறான்னு சொன்ன? நாம என்ன கேட்கிறோம்? ஒருத்தர் அல்லாஹ்வை நேசிக்கிறான்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? ஆனால் சிலரை பற்றி எங்களுக்கு தெரியும். யாரை பற்றி தெரியும்? எந்த மகான்களை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டானோ அந்த மகான்களை நாங்கள் மகான் என்று சொல்லுவோம். எந்த மகான்களை பற்றி நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்களோ அவங்களை நாங்கள் சொல்லுவோம். ஏன்? அவங்க உள்ளத்தில் அல்லாஹ்வை நினைத்தார்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். அவங்க உள்ளத்தில் அல்லாஹ்வை நினைத்தார்கள் என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள். அந்த வகையில் நாங்கள் சொல்வோம். ஆதம் நபி மகான் என்று சொல்வோம், இப்ராஹிம் நபி மகான் என்று சொல்வோம், நூஹ் நபியை மகான் என்று சொல்வோம், ஜக்கரியா நபியை மகான் என்று சொல்வோம், ஈசா நபியை மகான் என்று சொல்வோம், லூத் நபியை மகான் என்று சொல்வோம், சுவைப் நபியை மகான் என்று சொல்வோம், மூசா நபியை மகான் என்று சொல்வோம், ஹாரூனை மகான் என்று சொல்வோம், யூனுஸ் நபியை மகான் என்று சொல்வோம், சாலிஹ் நபியை மகான் என்று சொல்வோம், ஹூத் நபியை மகான் என்று சொல்வோம், அய்யூப் நபியை மகான் என்று சொல்வோம். இப்படி நபிமார்களை பொறுத்த வரைக்கும் யாரை அல்லாஹ் குர்ஆன்ல என் தூதர்கள் என்று சொன்னானோ, என்னால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்று சொன்னானோ அவர்களை மகான்கள் என்று சொல்லி உன்னை விட அழுத்தமா நான் சொல்றேன். ஏன்? அவங்க உள்ளத்தில் உள்ள எனக்கு தெரியாட்டாலும் உள்ளத்தை அறிந்தவன் எனக்கு சொல்லி தந்து விட்டான், உங்களுக்கு சொல்லி தந்து விட்டான், அனைவருக்கும் அறிவித்து தந்து விட்டான் குர்ஆன் மூலமாக. அவங்கள மகான் சொல்லுங்க. இல்லைன்னா நபிகள் நாயகம் வஹி மூலமாக அவங்க வாழ்ந்த காலத்தில் சிலரை பற்றி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா,
அபூபக்கர் சொர்க்கத்திலே, உமர் சொர்க்கத்திலே, உஸ்மான் சொர்க்கத்திலே, அலி சொர்க்கத்திலே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கத்திலே, தல்ஹா சொர்க்கத்திலே, ஜுபைர் சொர்க்கத்திலே, இப்படி எல்லாம் சாதி சொர்க்கத்திலே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஆட்களுடைய பெயரை குறிப்பிட்டு இவங்களெல்லாம் நல்ல ஆட்க, இவங்களெல்லாம் மகான்கள் என்று சொன்னார்கள்னா அவங்கள மகான்னு சொல்லலாம். மற்றவங்களை எப்படி சொல்லுவீங்க? இவங்கெல்லாம் நாகூரில் அடங்கி இருக்கிறது மகான் எப்படி நீங்க சொல்லுவீங்க? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நெசமாவே மகானா? அல்லாஹ் அவரை விரும்புனானா? அதுக்கு ஆதாரம் வச்சுக்கிறீங்களா? இதுதான் கேள்வி. அப்ப மகான் நாங்க திட்டவலாம் இல்லை. ஒரு ஆளை பத்தி ஏன்பா அந்த மகான் முத்திரை கொடுத்து அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் போட்டி போடுறீங்க? எத்தனை பேர் மகான்கள் வரக்கூடிய அல்லாட்ட சைத்தானா இருப்பானே, அவ்வளோ வேணாம். கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சொல்லுவோமே, கண்ணுக்கு முன்னாடி நீ யாரையெல்லாம் மகானாக்கி இருக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் போனீங்கன்னா வடக்கம்மாப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே போனீங்கன்னா குரங்குங்க, செத்து போன குரங்கு அடக்கி வச்சுவிட்டு அனுமார் அவுளியாங்கிறான். அப்போ நீ அவுளியான்னு சொல்லக்கூடிய எத்தனை குரங்கு கிடக்குது யாரு கண்டா? நெசமாவே மனுஷன் உள்ள இருக்கிறானா, குரங்கு இருக்கான்னு யாருப்பா கண்டா? பார்க்குறமா இல்லையா? இந்த சங்கரமந்தலுக்கு போங்க, பக்கத்தில் அணில போச்சு வச்சு அனுப்பில் அவுளியாங்கிறான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு ஆளை வந்து நீங்கள் இந்த மாதிரி மகான்ட்டு முடிவு பண்ணி என்னத்துக்கு உங்களுக்கு தேவை? மார்க்கம் உங்களுக்கு என்ன சொல்லுது? ஏதா இருந்தால் அல்லாட்ட கேட்க சொல்லுது. செத்து போன ஆள்கிட்ட இதுக்கு போய் கேட்குறீங்க, இறந்து போன ஆள் இதுக்கு போய் கேட்குறீங்க, அவருக்கு எதுக்கு விழா கொண்டாடுறீங்க? இதெல்லாம் சரி. நாங்கள் என்ன செய்யணும்? இதை மறுக்கிறோம். எதை மறுக்கிறோம்? நீ எதுக்குட அவர் அவுளியா, இவர் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதை கேட்குறோம். சரி, அவுளியாவே இருக்கட்டுமே, ஓன் சொல்லுப்படி நாகூரில் இருக்கிறவர் அவுளியாதான்ப்பா இருக்கட்டும்ப்பா, அதுக்காக வேண்டி அல்லாட்ட கேட்குறப்ப கேட்டுருவீங்களா? அவுளியாவா இருந்தால் அவுளியான மனுஷன் மகான் நல்ல வேண்டாம் நல்லவனா இருந்துட்டு போகிறான், உனக்கு என்ன? அதுக்காக வேண்டி பிள்ளைய கேட்பியா? அதுக்காக வேண்டி ரிஸ்க்கு கேட்பியா? அதுக்காக வேண்டி செல்வத்தை கேட்பியா? அதுக்காக வேண்டி அவருக்கு எல்லா அதிகாரம் வந்துருச்சுன்னு சொல்லுவியா? இதான கொஸ்டின். சரி, அப்படி கேட்கறத நான் கேட்குறேன். நசாராக்கள் இருக்காங்க, நசாராக்கள் யார் தெரியுதா? நம்ம சகோதர சமுதாயமா வாழ்றாங்களே, அந்த நசாராக்கள் என்ன பண்றாங்க? ஈசா நபியை கூப்பிடுறாங்க. அவங்க மகானு, அந்த மகான் கன்ஃபார்மான மகானு. எப்படிப்பட்ட கன்ஃபார்மு? அவர் பிறந்ததே அதிசயம். சாதாரண ஆள் இல்லை ஈசா நபி. தகப்பன் இல்லாமல் பிறக்கிறார், அதிசயம். குழந்தையில் பேசுகிறார், அதிசயம். சில நேரத்தில் இறந்தவரை உயிர்ப்பிக்கிறார், அதிசயம். வீட்டில் இருக்கிற சமைத்ததை இங்கிருந்து சொல்லுவேன் என்கிறார், அதிசயம். களிமண்ணால் பறவையை செய்து பறக்க விடுவேன் என்கிறார், அதிசயம். இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். இவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய ஈசா நபி நம்ம நம்பிக்கை பிரகாரம் இன்னும் மௌத்தாவர் ஆவல. இவரெல்லாம் மௌத்தா போயிட்டார், நீங்க சொல்லக்கூடிய எல்லாம் மௌத்தா போயிட்டாருங்க. ஈசா நபி மௌத்தாயிட்டாங்களா? மௌத்தாவும் ஆவல, மகானாவும் இருக்கிறாரு. அவரை கூப்பிடுறாங்களே, அவங்க நரகவாசியா? செத்து போன மரக்கட்டை கூப்பிடுவாங்களா? அவங்க சொர்க்கவாசியா? உங்க அறிவுக்கு ஒத்துக்கிறதா இது? அட, ஈசா நபியை கூப்பிடுவர்களை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஈசா நபியை கூப்பிட்டு துஆ செய்யறாங்களே, அவர்களை பற்றி என்ன சொல்றீங்க? நீ நாகூர்ல அடங்கி இருக்கிற கூப்பிடுவது சரி என்றால், இந்த தக்கியாவில் யார் இருக்கா? அவர் பேர் என்னங்க? மைதீன் ஷா மகானா இல்லையா? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஈசா நபி மகான். மைதீன் ஷா மௌத்தா போயிட்டாரா இல்லையா? மௌத்தா போயிட்டாரு. ஈசா நபி மௌத்தா போகல. மௌத்தா போகாத மகானா இருக்கக்கூடிய ஈசா நபியை ஒரு சமுதாயம் அழைக்குது, அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களாம். மௌத்தா போய்விட்ட மகானா இல்லையான்னு தெரியாத ஒருத்தரை கூப்பிடுவாங்களா, சொர்க்கத்துக்கு போவாங்களாம். என்னங்கடா இது? இதுல இருந்து சிந்திச்சு வழங்க மாட்டீங்களா? இதுல இருந்து ஆராய்ச்சி புரிஞ்சு கொள்ள மாட்டீர்களா? அப்ப நம்ம என்ன சிந்திக்கணும்? ஈசா நபியை அழைத்தவர்களை அல்லாஹ் என்ன பனிஷ்மென்ட் பண்றான்? நரகம்ங்கிறான். ஈசா நபி யார் கூப்பிட்டீர்களோ அவங்க நரகத்திற்கு செல்வீர்கள் அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு சொல்றான்? மறுமை நாளையில ஈசா நபியை கூப்பிடுவான். ஈசா வா, மகசர்ல நம்ம எல்லாரும் நிற்போம். ஈசா நபி வந்து நிற்பார். அல்லாஹ் என்ன செய்வான்? ஈசாவை இங்க வா, யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை இங்க வா. என்ன கேட்பான் தெரியுமா? அன்த குல்தலின் நாஸ், இந்த மக்களுக்கு நீ தான் சொன்னியா, இத்தஹிதுனி வ உம்மிய இலாஹைனி மின் துனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு என்னையும் எங்க அம்மா மேரி மரியம் இருக்கிறாங்களே அவங்களையும் கடவுளாக்குங்க நீ தான் சொன்னியா? உன்னை வணங்க சொன்னியா? உன்னிடத்துல துஆ செய்ய சொன்னியா? உன்னிடத்துல கோரிக்கை வைக்க சொன்னியா?
உன் பேரை சொல்லி தான் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. ஈசா நபி என்ன சொல்வாரு? சுப்ஹானக, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, நான் எப்படி சொல்லுவேன்? இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் சொன்னாதான் உனக்கு தெரியுமே, நீ என்ன கேட்கறது, உனக்கே தான் தெரியுமேப்பா. அல்லாஹ்ட்ட ஈசா நபி சொல்லுவாங்களாம், இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் அப்படி சொல்லி இருந்தால் அதை நீ அறிந்திருக்கிறாய். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அலமு மா ஃபீ நஃப்ஸிக, என் மனசுல உள்ளது உனக்கு தெரியும், ஓ மனசுல உள்ளது எனக்கு தெரியாதல்லா. மா குல்து லஹும் இல்லாம அமர்தனி பிஹி, எனக்கு என்ன உத்தரவு போட்டாயோ அதை தவிர வேற ஒன்னையும் நான் சொல்லவில்லை. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அல்லாஹ்ட்ட ஈசா நபி சொல்லுவாங்களாம், இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் அப்படி சொல்லி இருந்தால் அதை நீ அறிந்திருக்கிறாய். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அலமு மா ஃபீ நஃப்ஸிக, என் மனசுல உள்ளது உனக்கு தெரியும், ஓ மனசுல உள்ளது எனக்கு தெரியாதல்லா. மா குல்து லஹும் இல்லாம அமர்தனி பிஹி, எனக்கு என்ன உத்தரவு போட்டாயோ அதை தவிர வேற ஒன்னையும் நான் சொல்லவில்லை. அனியபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். வலா துஸ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காதீங்க. இதைத்தான் நான் சொன்னேன், என்னை வணங்க சொல்லலையே, அல்லாஹ்வை தானே வணங்க சொன்னேன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்கன்னு தானே சொன்னேன், அல்லாஹ் இடத்துல யாரையும் வைக்காதீங்கன்னு நான் சொன்னேன். இவங்க பண்ண நான் பொறுப்பு இல்லை. அல்லாஹ் குன்து அலைஹிம் ரகீபன் மாதும்து ஃபீஹிம், அவங்களோடு இருந்த காலம் வரை நான் கண்காணிச்சுட்டு வர இருந்தேன். வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஈசான்னு கூப்பிட்டு தான் மண்டையில தட்டிருப்பேன். நான் இல்ல, என்னை தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு இவங்க கெட்டு போன நானா பொறுப்பு அல்ல. என்ன விளங்குது? ஈசா நபியை கூப்பிட்டவர்களை ஈசா நபி கைவிடுவார்கள், ஈசா நபி காப்பாற்ற மாட்டார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற இந்த தக்கியா மொய்தீன் ஷாவெல்லாம் வந்து ஈசா நபிக்கு மேல பெரிய ஆளா? அப்துல் காதர் ஜீலானி ஈசா நபிக்கு மேல பெரிய ஆளா? நாகூர்ல அடங்கி இருக்கிறது ஈசா நபிக்கு மேல பெரிய ஆளா? பாப்பா ஊர்ல அடங்கி இருக்கிற அந்த அம்மா வந்து ரசூலுல்லாஹ்வோட ஈசா நபியோட பெரிய ஆளா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த வசனத்தை ஓதி காட்டி விட்டு மக்கள்கிட்ட ஓதி காட்டி விட்டு சொல்றாங்க, என் சகோதரர் ஈசாவை விசாரித்தது போலவே அல்லாஹ் என்னையும் விசாரிப்பான். இது ஈசாவுக்கு மட்டும் உள்ளதில்லை. இந்த கொஸ்டின், இந்த விசாரணை மரியமுடைய மகன் ஈசாவுக்கு மட்டும் இல்ல, அப்துல்லாவுடைய மகன் முகமதுக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், என் சகோதரர் ஈசாவை போலவே என்னையும் நிறுத்தி, முகமதே நீ தான் சொன்னியான்னு அல்லாஹ் கேட்பான். என்ன கேட்பான்? முகமதே, உன் சமுதாய மொய்தீன் ஷா தர்கா கட்டினாங்களே, நீ தான் கட்ட சொன்னையா? நாகூர் தர்கா நீ தான் கட்ட சொன்னியா? பாக்தாதுல உள்ள தர்கா அப்துல் காதர் ஜீலானி நீ தான் கட்ட சொன்னியா? அல்லாஹ் கேட்பான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் நான் சொல்லவே இல்லையே, நான் என்ன சொன்னேன்? கபூர் கட்டாதீங்கன்னு சொன்னேன், எனக்கு கூட கபூர் கட்டாதீங்கன்றனே, விழா எடுக்காதீங்கன்னு சொன்னனே, சந்தன கூட நடத்தாதீங்கன்னு சொன்னனே. இதுக்கு முந்தின நபிமார்களுடைய கபூர்களை எல்லாம் தர்கா கட்டியவர்கள் நாசமா போனார்கள் சொன்னனே. நான் இதை சொல்லல அல்ல, நான் தெளிவா தடுத்துட்டேன், நீ பாத்துக்க. இதை விரும்புறீங்களா? தர்காவுக்கு போய் இதை தான் நீங்க ஆசைப்பட போறீங்களா? ரசூலுல்லாஹ் உங்களை கைவிட்ட பிறகு உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போயிட இயலுமா? நபிகள் நாயகம் உங்களை கைவிட்ட பிறகு நீங்க எப்படி சொர்க்கத்துக்கு போவீங்க? அல்லாஹ் இவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிடுவாங்க. இப்ப என்ன விளங்கணும்? நாங்கள் மகான்களை எல்லாம் திட்டல, நீங்க சொர்க்கத்துக்கு போக வேண்டும், எங்களோடு நீங்களும் சொர்க்கத்துக்கு வர வேண்டும், உங்களோடு நாங்களும் சொர்க்கத்துக்கு வர வேண்டும். நீங்கள் செய்கிற இந்த பாதக செயல் உங்களை நிரந்தர நரகத்தில் தள்ளும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம் எதுங்க? அல்லாஹ் இடத்துல ஒரு ஆளை வச்சு அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, மற்றதெல்லாம் அல்லாஹ் போட்டு மன்னிச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு பிடிக்காது என்ன? அவனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அந்த இடத்தை யாருக்காவது கொடுத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு அவ்வளவு கோபம் வரும். படைச்ச ரப்புல் ஆலமீன் அவனுக்கே ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறான், நீங்க போய் நான் ஒரு ஆண்டவரே பிள்ளைய தாங்க, எப்படி இருக்கு அவனுக்கு? அட பாவி, இந்த ஆளை படைச்சது நான் தான், உன்னைய படைச்சது நான் தான்,
இந்த நாவூர் ஆண்டவருக்கு பிள்ளைய அவருக்கே கொடுக்கலையே. அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அடே நாவூர் ஆண்டவர் இங்க அந்த ஆளுக்கு பொண்டாட்டியும் நான் கொடுக்கல, பிள்ளையும் கொடுக்கல, அங்க போயிட்டு கேட்கிறடா பாவிகளா? அல்லாஹ் கேட்க மாட்டானா? அப்துல் கார் ஜிலானியே நீங்க தான் காப்பாத்துங்க, இங்க கத்துறான். அல்லாஹ் என்ன பண்றான்? அட பாவிகளா, ஜார்ஜ் புஷ் இந்த போடு போட்டான், அவர் அடங்கி இருக்கிற இடத்துல தர்காவிலே போட்டான், ஒண்ணும் பண்ண முடியல அவருக்கு. அல்லாஹ் கேட்பானா இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? அவனுக்கு எப்படி கோவம் வராட பாவி, ஏன் பூமியில வாழ்ந்துக்கிட்டு, ஏன் தண்ணியை குடிச்சுக்கிட்டு, நாம் போட்ட ரிஸ்க் திண்டுக்கிட்டு, நீ ஏன்ட்ட கேட்க வேண்டிய அர்த்தத்தில் கேட்பியா? ரசூல்லாவே பணக்காரனாக்குங்க. ரசூல்லா வந்து பணக்காரனாக்கு வந்தாங்களா? அவங்க 3 வேளை வயிறாறு சாப்பிட்டாங்களா? ரசூல்லா ஒருவேளை சாப்பிட்டா ஒருவேளை பசி சாப்பிடல. நபிகள் நாயகத்தை அல்ல எந்த நிலையில வச்சான்? எதுக்கு வச்சான்? அதிகாரம் அவனுக்கு தாங்க. அதுல வந்து காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அந்த இடம் எனக்கு தான் என்பதுல கொஞ்சம் கூட அல்லாஹ் விட்டு கொடுக்க மாட்டான். எந்த அளவுக்கு? அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, 1 மாதம் கடந்து விடும், இன்னொரு மாதமும் கடக்கும், இன்னொரு மாதமும் கடக்கும், இப்படி 3 மாசம் கடக்கும். எங்கள் வீட்டில் அடுப்பு மூட்டப்பட்டிருக்காது. 3 மாசம் 90 நாள் வீட்டில் என்ன இல்லையா? அடுப்பு மூட்டலையா? அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஆயிஷா நாயிட்ட கேட்கிறாங்க, பிந்தி வந்த தோழர்கள், அப்படின்னா எப்படி சாப்பிட்டீங்க? 3 மாசம் அடுப்பை மூட்டாடி எப்படிங்க சாப்பிடுறது? ஆயிஷா நாய் சொல்றாங்க, பேரிச்சம்பழமும் தண்ணியும் தான். 3 மாசம் எப்படி சாப்பிட்டுருக்கோம்? 3 மாசம் ரொட்டி சாப்பிடல, 3 மாசம் குழம்பு இல்ல, 3 மாசம் கறி இல்ல, 3 பிறைகளை நாங்கள் பார்த்து விடுவோம். வீட்டில் அடுப்பு மூட்டி இருக்க மாட்டோம். கொஞ்சம் பேரிச்சம்பழம், கொஞ்சம் தண்ணி. அப்ப ரசூல்லா ரிஸ்க் கொடுக்குறவங்களா? நிலைமை பார்த்துக்கிட்டீங்களா? சல்லடையை சலிச்சு சாப்பிட்டது இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறாங்க. அப்ப கேட்கறாங்க, எப்படி சாப்பிடுவீங்க? கொஞ்சம் கோதுமை எடுப்போம், திருகையில போடுவோம், கையில் அரைக்கிற திருகையில் அரைச்சா எப்படி இருக்கு? மில்லில் அரைக்கிற மாதிரி பட்டு மாதிரி வருமா? திருகையில் அரைச்சா எப்படி இருக்கு? கரடு முரடா கொஞ்சம் தூள் தூளா உடைஞ்சி வரும். அதில் தண்ணியை ஊற்றுவோம், அப்படி உருட்டுவோம், ஆளுக்கு ஒரு உருண்டையை சாப்பிடுவோம். இதான் எங்க ஃபுட்டுங்கிறாங்க. யாரு? ஆயிஷா நாயகி. புரியுதா? சஹாபாக்கள் வறுமையை முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை தாங்க முடியல வறுமை. உனக்கு மேல நான் வறுமை எங்க பார்ப்பா, வயிற்றுல கல்ல கட்டி இருக்கிறாங்க. இங்க பாரு, நம்ம கதையும் அதான் ரசூல்லா காட்டுறாங்க. உங்க தான்ப்பா நம்ம கதையும். ஒரு நாள் நண்பகல் பட்டப்பகல் உச்சி வெயில், ரசூல்லா வீட்டுக்கு வெளியே வர்றாங்க. வந்து அபூபக்கர் நிக்கிறார் பட்டப்பகல்ல உச்சி வெயில்ல, உமர் நிக்கிறாரு. கேட்கறாங்க, என்னப்பா மேட்ரு, ஏன் இந்த நேரத்தில் நிக்கிறீங்க? அபூபக்கர் உமர் 2 பேரும் சொல்றாங்க, பசி, வீட்டில் ஒண்ணுமே இல்லை, ஏதாச்சும் வேலை கட்டி கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமான்றக்கா வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ரசூல்லா சொல்றாங்க, உங்கள் இருவரையும் எது வெளியே கொண்டு வந்ததோ அதுதான் என்னையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறது, பசி. நம்ம கதை அதான்ப்பா, வீட்டில் ஒண்ணுமே இல்லை, ஏதாவது கிடைக்குமான்னு தான் வந்திருக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு ஆண்டவரே பணக்காரன் எப்படி ஆக்குவார், அவரு எப்படி ஆக்குவார்னு கேட்டேன். சிந்திக்க மாட்டீங்களா? இப்படிலாம் அதிகாரத்தை கொடுத்துருக்கானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த தர்காவை செத்து போன ஆட்களை, உசுரோட உள்ள ஆட்களை வழிபடுறீங்களே, அவங்களுக்காக சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் கடுமையாக தாக்கப்படுறாங்க. வெட்டப்படுது, வாய் 2ஆ பழக்குது, பல்லெல்லாம் கொட்டுது, அப்படி துண்டாகி ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது, மூர்ச்சையாகி விழுகுறாங்க, மயங்கிட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி பரவுது. அவ்வளோ பெரிய பாதிப்பு. வேதனை தாங்க முடியாம ஒரு வார்த்தையை சொல்லி போடுறாங்க. என்ன வார்த்தை? ஒரு நபினா அவங்க சொல்றாங்க, நபியுடைய மூஞ்சில ரத்த சாயத்தை பூசிவிட்டாங்க, இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நபியுடைய மூஞ்சில ரத்த காயத்தை ஏற்படுத்தி ஜெயிச்சிருவானா அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அல்லாஹ் எதை பார்க்க மாட்டேங்கிறான்? நம்ம நபியாச்சே, அடி வாங்கிட்டாரே, ரத்தம் கொட்டுதே, வேதனை தாங்க முடியலையேன்னு பார்க்க மாட்டேங்கிறான். ஆஹா, இவர் என்ன நம்ம இடத்துக்கு உரிமை கொண்டாடுறாரு, இவரை அடிச்சா அவன் ஜெயிக்க மாட்டான்னு இவர் இப்படி முடிவு செய்வாரு? அல்லாஹ் என்ன கேட்கிறான்? உடனே குர்ஆன்ல இறக்குறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். முஹம்மதே, அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது. உங்களை அடிச்சா ஜெயிக்க மாட்டானோ? நீ முடிவு எடுக்கணுமா, நான் முடிவு எடுக்கணுமா? அதை உன்னை அடித்தவர்களுக்கும் நான் வெற்றியை கொடுப்பேன். உலகத்தில் மறுமையில தான் நல்லவர்களுக்கு வெற்றி. இந்த உலகத்தில் கெட்டவர்கள் கை கூட ஓங்கலாம், அதை நான் முடிவு எடுப்பேன்.
அவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா என்பதை நான் எடுப்பனே தவிர நீ சொல்லக்கூடாது. அல்லாஹ் கண்டிக்கிறான். பிள்ளைய தாண்டு கேட்குறீங்களே, யார்கிட்ட கேட்குறீங்க? செத்து போன ஆள்கள்ட்ட கேட்குறீங்களே, ஆம்பளை பிள்ளை வேணுங்கிறீங்களே. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்தானா? ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தான். அட கொடுக்காம கூட இருந்திருக்கலாம், கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. கொடுத்துட்டு 2 வயசுல அந்த குழந்தை பால் குடிக்கிற பருவத்தில் இருக்கும் பொழுது துடிக்க துடிக்க எடுத்துடுறான். ரசூலுல்லாஹ் அப்படி கண்ணில் கொட்டுது, ரத்த கண்ணீர் கொட்டுது, அழுகுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமா அழுகுறீங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஆமா, அல்-ஐனு ததுமவு, கண்கள் ரத்த கண்ணீர் வடிக்கின்றன, வல் கல்பு யஹ்சுனு, உள்ளம் வேதனையால் விம்முகிறது, வ இன்னாலி ஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்சூனூன், இப்ராஹீமே உன்னுடைய பிரிவுக்கு ரொம்ப நான் கவலைப்படுறேன், தாங்க முடியல எனக்கு, சொல்லி சொல்லி அழுகுறாங்க. அப்ப தன்னுடைய தூதர் அழக்கூடாது, தன்னுடைய தூதர் கவலைப்படக்கூடாது என்பதற்காக அந்த புள்ளை எடுக்காம இருந்திருக்கலாம்ல. அவன் நான் எதுக்கு இதை செய்யறான்? அல்லாஹ் எவன் எவனுக்கும் பிள்ளைய கொடுத்த அல்லாவுக்கு இந்த பிள்ளைய கொடுக்க இயலாதா? ஏன் செஞ்சான்? நான் தான், எல்லாம் நான் தான். அதான் அல்லாஹ் காட்ட நினைக்கிறான். நான் தான் அதிகாரி, நீ இல்ல. நான் நினைச்சா உன் பிள்ளைய எடுப்பேன். 4 பொம்பளை பிள்ளைய கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பொம்பளை பிள்ளைய கொடுத்தான். 3 பொம்பளை பிள்ளைய அவங்கள உசுரோட வச்சுக்கிட்டே எடுத்தான். நபிகள் நாயகம் உயிரோட இருக்கும் பொழுது மூத்த மகள் ஜைனப் மௌத்தா போனார்கள். நபிகள் நாயகம் உயிரோட இருக்கும் பொழுது 2வது மகள் ருக்கையா மௌத்தா போனார்கள். நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் பொழுது 3வது மகள் உம்மு குல்சும் மௌத்தா போனார்கள். ஃபாத்திமா நாயகி மட்டும்தான் மிச்சமானார்கள். அவங்களும் நபிகள் நாயகம் மௌத்தாய் 6 மாசத்துல மௌத்தாகி விட்டார்கள். அற்ப ஆயுசுங்கிறமே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன பண்றான்? 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்துட்டு 3 கை குழந்தையில எடுத்துக்கிறல, வாழ வைத்து புள்ளை பெற வைத்து அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளையா எடுக்கிறான். ஏன் கொடுக்க இயலாது அவனுக்கு? ஆகக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு தன்னுடைய தூதருக்கு பிள்ளையை கொடுக்குறது பெரிய பிரச்சனையா? அவன் என்ன சொல்ல வர்றான்? முடிவெடுக்கிறவன் நான், அதிகாரி நான் சொல்றபடி ஆடக்கூடியவர்கள் நீங்கள், ஆட்டு விக்கிறவன் நான் சொல்லி காட்டுறானா இல்லையா? அப்ப இதை விளங்கணும். இந்த ஒரு அடிப்படை விளங்காம மூத்தா போன ஆட்கள்கிட்ட போய் கேட்குறீங்க, ரிஸ்க்கு தாங்குறீங்க, பணத்தை தாங்குறீங்க, அதை இதெல்லாம் என்னங்கிற இது சரியில்லை. அப்ப இதான் மகான்களை திட்டுறோங்கிறாங்கல்ல. நாங்க மகான்களை திட்டல. மகான்கள் யாரையும் முத்திர குத்தாதீங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல மகான்களை யாரையும் கொண்டு வச்சுப்படாதீங்க. நபிமார்களும் கூட வைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய இடம் அவன் தனித்தவன். லம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈக்குவலா யாரும் கிடையாது. அல்லாஹ் பத்தி நம்ம என்ன படிக்கிறோம்? சூரத்துல் இக்லாஸ்ல படிக்கிறோமா இல்லையா? குல் ஹுவல்லாஹு சூராவுல என்ன படிக்கிறோம்? அல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு சமத், அவன் எந்த தேவையும் இல்லாதவன். லம் யலித், யாரையும் பெறவில்லை. வலம் யூலத், யாருக்கும் பிறக்கவில்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா யாருமே இல்லை. இதான் மேட்ரு. அவனுக்கு நிகரா யாரும் கிடையாது. ஏன் நிகராக்குறீங்க? மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறாள், இதுக்கு நிகராக்குறீங்க. இதான் விஷயம். ஈசா நபியை ஒரே ஒரு கேள்வி எல்லாம் கேட்குறான். நீ கேளு, யார்கிட்ட வேணாலும் போய் கேளு, எந்த கோரிக்கை வேண்டாலும் கேளு. இந்த மாதிரி இருந்தா கேளுங்கிறான் அல்லாஹ். என்ன கேட்குறான் தெரியுமா? ஈசா நபியையும் அவருடைய தாயாரையும் வணங்குறாங்கல்ல ஒரு கூட்டம், அவங்கள பத்தி அல்லாஹ் கேட்குறான். ஏன்பா ஈசா நபியை வணங்குறீங்களே, அவங்க அம்மா வணங்குறீங்களே, அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்கல்ல, வாழும் பொழுது கானா யகுலானி தாம், 2 பேரும் உணவு உட்கொள்வர்களா இருந்தார்களா இல்லையா? ஈசா நபி சாப்பிட்டாரா இல்லையா? மரியம் சாப்பிட்டாங்களா இல்லையா? அப்புறம் என்னங்கடா சாப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க போய் வணங்குறீங்க? அதுல இருந்து அவங்க தப்பிக்க ஏண்டுச்சா? திங்காம இருக்க இயலுமா அவங்களால? குடிக்காம இருக்க இயலுமா? அதை சொல்லு முதல்லங்கிறான் அல்லாஹ். இல்லை இல்லை எப்படியும் கேட்குற, நான் தான் ஒருத்தர் இருக்கிறேன்ல, நான் சாப்பிடவும் மாட்டேங்கிறேன், குடிக்கவும் மாட்டேங்கிறேன், உன்ட்ட எதுவும் கேட்கவும் மாட்டேங்கிறேன், நான் தூங்கவும் மாட்டேங்கிறேன், நான் மறக்கவும் மாட்டேங்கிறேன், எனக்கு ஏழாமையும் கிடையாது, எனக்கு அசதியும் கிடையாது, எனக்கு சோர்வும் கிடையாது, ஏன்டா என்னத்தை கேட்க வேண்டியானடா? அல்லாஹ் கேட்குறான், அலைசல்லாஹு பி காஃபின் அபுதா, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் போதாதா? கேட்குறேன். எவ்வளோ அழகான வார்த்தைன்னு பாருங்க. எதுக்குடா இன்னொன்று நான் கேட்குறேன், பத்தாதா? அல்லாஹ் அடே உன் ரப்பு இருக்கிறான், என்ன வேண்டாலும் தருவான், என்ன வேண்டாலும் அவனுக்கு ஏழும், அவன் கஜானா குறையாது,
அவன் அளவுக்கு யாரும் தர இயலாது, அவன் செவுடம் கிடையாது, அவன் தூரத்தில் இருக்கல, உன்னை என்ன எதிர்பார்க்கவே மாட்டான், உன்னை அவன் தான் படைச்சான். அப்படிப்பட்ட ஒருத்தனை வச்சுக்கிட்டு மௌத்தா போய் பணமா இருக்காட்ட எனக்கு புள்ளதாங்க ஏன் கேட்குற? இதா சாலக இபாதி அன்னி இன்னி கரீப், என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் கிட்ட இருக்கிறேன்னு சொல்லு. அல்லாஹ் எப்படி லாஜிக் போடுறான் பார்த்தீங்களா? எதனால நீங்க போறீங்க அவுளியாட்டத்துக்கு போறீங்க? கிட்ட இருக்காரு தானே போறீங்க. அல்லாஹ் சொல்றான் நான் தானடா கிட்ட இருக்கிறேன், நீங்க என்ன அங்க போறீங்க? இந்த தக்கியாக்கி போறா இருந்தா கூட நீ என்ன செய்யணும், கொஞ்சம் நடந்தாச்சும் போகணும்ல. அவ்வளவு வேணாம், தர்கா இதான் தர்கா, இதான் மைதீன் ஷாவுடைய கபருன்னு வச்சுக்கிருவோம். இங்கனுக்குள்ள நான் நிக்கிறேன், இது கூட கிட்ட இல்லை. ஏன் அல்லாஹ் எப்படி இருக்காங்கிறான்? நஹுனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பு இருக்க அதை விட கிட்ட இருக்காங்கிறான் அல்லாஹ். இது கிட்டங்கிறீங்களா? இது வாச்சு 4 அடி தோண்டிக்கிட்டு போகணும். கபருக்குள்ள அவர் உசுரோட இருப்பாரே, ஆனால் ஒரு 4 அடியா தோண்டணும், அவ்வளவு தூரத்தில் அவர் இருப்பாரு. அல்லாஹ் எங்க இருக்கானா? திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இது கிட்டங்கிறீங்களா? இது வாச்சு 4 அடி தோண்டிக்கிட்டு போகணும். கபருக்குள்ள அவர் உசுரோட இருப்பாரே, ஆனால் ஒரு 4 அடியா தோண்டணும், அவ்வளவு தூரத்தில் அவர் இருப்பாரு. அல்லாஹ் எங்க இருக்கானா? ஒரு மனிதன்கிற மூளை தானே மனுஷன், இந்த கை காலெல்லாம் மனுஷன் கிடையாது. மனுஷன்டா யாரு? அந்த மூளை தான் மனுஷன். மூளைக்கு ரொம்ப கிட்ட உள்ளது எது? பிடரி நரம்பு, ஜங்ஷன் பாக்ஸ். தான் அதுல இருந்தா எல்லா கனெக்ஷன் பிரிஞ்சு வருது. அல்லாஹ் சொல்றான், அடே உன் மூளைக்கு பிடரி நரம்பு கிட்ட இருக்குல்ல, அதை விட நான் கிட்ட இருக்கிறேங்கிறான் அல்லாஹ். இவ்வளவு கிட்ட ஒருத்தன் இருக்கிறான், இவ்வளவு சக்தி உள்ளவனா இருக்கிறான், தர்றவனா இருக்கிறான், இரக்கம் உள்ளவனா இருக்கிறான். எதுக்குடா நீ வேற ஆள்கிட்ட போய் கேட்கிற? எதுக்கு அவர்கிட்ட செத்து பண்ணால போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற? இதுதான் மேட்ரு. இதை போய் சொன்னா அவுளியாக்களை திட்டுறாங்க. அடுத்து என்ன? இதையே பேசிக்கலாம் சுப வரைக்கும், அவ்வளோ பெரிய மேட்ரு. அடுத்து இமாம்களை திட்டுறாங்க. என்ன இமாம்களை திட்டுறாங்க? நம்ம சொல்கிறோம் குர்ஆன்ல உள்ளபடி நடங்கப்பா, ரசூலுல்லாஹ் படி நடங்க, இந்த சாபி ஹனபி மாலிக்கின்னு இந்த மாதிரிலாம் குழம்பி போகாதீங்க, அந்த பெரியார் சொன்னார் இந்த பெரியார் சொன்னார்னு யார் சொல்லையும் கேட்காதீங்கிறோம். இதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த ஆளுக்கெல்லாம் போய்கிட்டு, இவங்க வந்து இமாம்கள் இருக்கிறாங்களே, அந்த காலத்து பெரிய பெரிய மேதைகள், அவங்களெல்லாம் திட்டுறாங்க. யார் திட்டுனா? நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்? ஒரு மனிதன் அல்லாவிடமிருந்து வந்ததைத்தான் பின்பற்ற வேண்டும், வஹியத்தான் பின்பற்ற வேண்டும், மனுஷனை பின்பற்றக்கூடாது. மனுஷன் தப்பு செய்வான், மனுஷன் வந்து சரியா முடிவு சொல்ல மாட்டான். 100 விஷயத்தை நான் சொன்னால் 90 தான் சரியா இருக்கும், 10 தப்பு சொல்லிடுவேன், மறந்துடுவேன், குழப்பிடுவேன். நான் கோபமா இருக்கும்போது ஏதாவது கேள்வி கேட்டா ஒன்னோட கொண்டு சொல்லிடுவேன், பசியா இருக்கும்போது கேள்வி கேட்டா உன்னோட கொண்டு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா ரப்புல் ஆலமீனுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, ஒண்ணும் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, அவன் தான் கரெக்டா சொல்லுவான். அதனால குர்ஆன்ல உள்ளபடி நடங்கப்பா. எதுக்கு அவன் சொல்ற கேட்குறீங்க? நபிகள் நாயகம் சொன்னபடி நடந்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னா இமாமா திட்டுறாங்க. போர்டு எழுதி போட்டிருக்காங்க நிறைய பள்ளிவாசல்ல. அது ஒன்று சொல்ல வேண்டியதுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னது? பஞ்சாயத்தை என்னன்னு கேட்டா, இந்த தௌஹீ ஜமாத் மேட்டரை இதுதான். பள்ளி 4 மதுஹபை பின்பற்றாதவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாது, கபுர்ஸ்தானில் இடம் தர மாட்டோம், ஊரை விட்டு நீக்கிடுவோம். இங்கே உண்டா அந்த மாதிரி மிரட்டலாம்? இங்கே உண்டா? ஊரை விட்டு நீக்கிடுவாங்களாம். என்ன செய்வாங்களாம்? ஊரை விட்டு நீக்கிடுவோம். நான் கேட்குறேன், என்ன ஊரை விட்டு நீக்கிடுவ? ஊரை விட்டு நீக்கிற வேண்டாம், என்ன செய்வ? 2 தான் செய்வேன். ஒன்று என்ன? பாத்தியாவது அசரத்தை அனுப்ப மாட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். அட ஊரை விட்டு நீக்குனா கல்யாணத்துக்கு அசரத்து வரமாட்டார், அதுதானே போராடிக்கிட்டு இருக்கிறோம். நல்லதா போச்சு. புடவைய பருத்தி வந்து புடவையா காய்க்கின்னு எடுத்துக்கிறோம். பருத்தி பஞ்சா காய்க்கிறத விட புடவையா காய்ச்சி தொங்குனா ரொம்ப நல்லா போச்சுல, அப்படி எடுத்துட்டு போயிடுவோம். ஏன்? இந்த அசரத்து வர வேணாங்கிறத பஞ்சாயத்து பேர் வைக்க அசரத்து வரமாட்டேன், வர வேணாம். சுண்ணத்துக்கு வர வேணாம், கல்யாணத்துக்கு வர வேணாமே, மூத்து வர வேணாம்ப்பா. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஊரை விட்டு நீக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? அசரத்து வரமாட்டாரு, வேணாம். விவகாரமே அதானே, ஈஸியா முடிஞ்சு போச்சு கதை. அப்ப நீங்க ஊரை விட்டு நீக்கினால் எங்களுக்கு நல்லது செய்றீங்க, நல்லா நீக்கிக்கிறீங்க. அடுத்து என்ன? அடக்கம் செய்ய மாட்டாங்களாம். அடுத்த பாயிண்ட் என்னது?
அடக்கம் செய்ய மாட்டீங்க. அப்படியா? அடக்கம் செய்ய மாட்டீங்களா? பாப்போம், சேலஞ்சு பண்ணுவோமா? எந்த நாட்டை வாழ்றீங்க? என்னமோ காட்டு மிராண்டிகளை நினைச்சிட்டு இருக்கீங்க, அபுஜெயில் காலமா? அடக்கம் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் நீங்க கம்பி எண்ணுவீங்க. சொல்லுங்க பாப்போம். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் அடக்கம் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னு வைங்க, ஜனாசாவை கொண்டு வந்து முத்தவள்ளி விட்டு வாசல்ல வச்சுட்டு படைய ராணுவத்தை இறக்கி அடக்கிட்டு போயிருவோம். எத்தனை ஊர் அடக்கிருக்கோம் தெரியுமா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் யாரும் பயப்படாதீங்க. மௌத்தா போன ஆட்களை அடக்க மாட்டோம் என்று மிரட்டினால் ஒரு தந்தி, இன்னைக்கு தந்திலாம் இல்ல, செல்போன் யுகம், ஒரு போன் பண்ணுங்க, படபடையா வந்து இறங்குவோம். போலீஸ் பாதுகாப்போடு அடக்குவோம். அடக்கம் செய்யாம ஆக்கிருவியா நீ? பார்ப்போம். சவால் விடுவோமா? ஒன்னு ரெண்டு தான் செய்வாங்க. ஊரை விட்டு நீக்கிறதுன்னா நமக்கு நிறைய நன்மை தான். என்ன நன்மை? இந்த கல்யாணத்தில் கமிஷன் கேட்கிற மேட்டர் தீர்ந்து போயிடும். ஊர் வரின்னு சொல்லி மௌத்தா போன வீட்ல எல்லாம் 400 ரூபாய் இருக்கிறாங்களா? அநியாயமா இருக்கு, கொள்ளையா இருக்கு. 400 ரூபாயா? மௌத்தா போன வீட்டில் போயிட்டு ஊருக்கு எவ்வளவு? 400 ரூபாயா? அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான்னு மிச்சம். போ, நான் கேட்கிறேன், எங்களை எல்லாம் நீக்கி வச்சுட்டு நீ எப்படி பள்ளிவாசல் நடத்துவேன்னு கேட்கிறேன். நீ என்ன நாளோட நிற்கும் நினைக்கிறியா? கடைசியில் நீ 4 பேர் தான் மிஞ்சுவ. நீ ஊரை விட்டு நீக்கிறப்பா, நீக்கிற என்னவாவே? நீ 4 பேர் மிஞ்சுவே தவிர எல்லாம் இங்கிட்டு வந்துரு. கடைசியில் என்னவாயினு? வெள்ளை அடிக்க முடியாது பள்ளிவாசலுக்கு. அசரத்துக்கும் சொல்றேன், தேவையில்லாம தூண்டி விட்டீங்கன்னு வைங்க, சம்பளம் வராது. அப்புறம் எங்கள்கிட்ட எல்லாம் ஏதோ வரியை வாங்குறதுனால தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறது. நீ ஊரை விட்டு நீக்கிற கெட்ட வழியை காட்டி, நாங்கள்லாம் வரியை நிப்பாட்டி, வெளிநாட்டில் உள்ள சகோதரர்கள் தெரிவிச்சு இந்த ஊருக்கு எதுவும் கொடுக்காதீங்க என்று சொல்லி இந்த ஊரை சேர்ந்த சகோதரன் நிப்பாட்டி எல்லா வாசலும் அடைச்சிச்சின்னு வைங்க, பழையபடி லெப்ப காலத்துக்கு போயிடும். அசரத்துக்கு சொல்லிவிட்டேன். அசரத்து என்ன பண்ண? பழைய காலத்தில் அரிசி மூட்டை வாங்க சொல்லுவாங்க இல்ல, அசரத்து 10 மூட்டை நெல்லை வாங்கிக்கிறேன்னு நீ கற்காலத்துக்கு போயிடாத. தேவையில்லாம ஜமாத்தார்களுக்கு தப்பான வழியை காட்டி ஓந்தொழில் நீனே மண்ணை வாரி போட்டுக்கிறாத. இந்த ஊர் நீக்க மிரட்டெல்லாம் யாரும் பயப்படாதீங்க, தெளிவா இருங்க, உறுதியாயிருங்க. இன்னைக்காவது பரவாயில்ல. எனக்கு எனக்கு என்ன அனுபவத்தை சொல்றேன். என்னை தான் ஊரை விட்டு நிக்கிறாங்க. எப்ப ஒத்த ஆளுனா எங்க ஊர்ல ஒருத்தன் ஷேகுன்னு வந்தான். அவன் வந்தா மழை பெய்யும்டாங்க. இவன் வந்தா எப்படா மழை பெய்யும் சண்டைக்கு போயிட்டேன். ஊரே திரண்டு என்ன விட்டான், மன்னிப்பு கேட்கணும்ட்டாங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இது இப்ப இதெல்லாம் என்னுடைய 20 வயசுல நடந்தது. 20 வயசு இருக்கும். அப்பவே கடுமையா சண்டை போட்டு ஒரு ஆளை ஊரை ஏத்துன ஊரை விட்டு நீக்கிட்டேன்டாங்க. என்ன கிழிச்சாங்க? இப்ப என்ன? என் வீட்டு கல்யாணம், என் வீட்டு நல்லது கெட்டது எல்லாம் நான் விரும்பினபடி ஜமாத்து நடத்திட்டு போவோம். ஊரை விட்டு நிற்கிறியா? எல்லாம் எப்படி ஆக்கிட்டான்? இதெல்லாம் சும்மா வெத்து மிரட்டல். உறுதியா நீ நெல்லு. நீ ஊரை விட்டு நிற்கிற அல்ல ஒன்று வரதட்சணை வாங்குறவன் நாங்கள் நீக்குவோம். நீ நீக்க போறியா? பள்ளிவாசல் நாங்கள் கையில் எடுப்போம். வரதட்சணை வாங்கினா ஊரை விட்டு நீக்குவோம், வட்டி வாங்கினா ஊரை விட்டு நீக்குவோம், கெட்டவர்களெல்லாம் நீக்குவோம். அதனால இந்த மாதிரி மிரட்டெல்லாம் பண்ணுவதை இதை கடைசி ஆக்கிக்கிறணும். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி வீடு விட்டு நீக்கிறோன்னு பள்ளிவாசல் அறிவிச்சாங்கன்னு வைங்க, டேப் பண்ணி போடுங்க, டேப் பண்ணி போடுங்க. அறிவு போடுகிட்டு எதுனான்னு வைங்க, போட்டோ எடுத்து போடுங்க. அவரை கம்பி என்ன வைக்கிறது எங்க வேலை? தீண்டாமை 7 வருஷம் உள்ள போயிருவீங்க. எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? ஒரு மனுஷனை வந்து ஊரை விட்டு நீக்கிருவீங்களா? அதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. ஊரை விட்டு நீக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு தெளிவாக தீர்ப்பளிச்சிருக்கிறது. இந்த கட்ட பஞ்சாயத்துங்கிற பேரில் மக்களை மிரட்டுறது, ஃபைன் போடுறது, ஊரை விட்டு நீக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அஃபென்ஸ், பெரிய குற்றம். அதனால இந்த மிரட்டெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்கள் என்ன செய்யறோம்? குர்ஆன்ல உள்ளபடி நடங்க, நபிகள் நாயகம் நடங்கன்னா ஊரை விட்டு நீக்குவீங்களா? சில பள்ளிவாசல் எல்லாம் இருக்கு, பள்ளிவாசல் வரக்கூடாதுங்கிறாங்க, தொழுகைக்கு தடுக்கிறாங்க. இதனால எத்தனை பேர் போய் தனியாக உட்காந்து தொழுதுட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் எங்கள்கிட்ட வாங்க, கேஸை போட்டு கோர்ட்டு உத்தரவோட நாங்கள் ஜெயிச்சு காட்டிருக்கிறோம் எத்தனை ஊர்களில். அதனால இந்த 20ஆம் நூற்றாண்டு இந்த மாதிரியான கற்காலத்துக்கெல்லாம் போகாம எங்களுக்கு முத்தவள்ளிகள் மேலே கோபம் கிடையாது, அசர்த்துமார்கள் மேலே கோபம் கிடையாது. இங்கே எங்களை எதிர்க்கு இன்னைக்கு கூட்டத்து கேட்க வந்துக்கிற இந்த மக்கள்ல 90% பேர் எங்களை அடித்தவங்க இருக்கிறாங்க. எங்களுக்கே தெரியும். கல்லறிந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்களை நைய புடைத்தவர்கள் இருக்கிறார்கள், வெட்டியவர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி நீங்கள் வருவீங்க. எங்களுக்கு உங்களை கோபமெல்லாம் கிடையாது. கடுமையாக சொல்வதற்கு காரணம் மார்க்கத்தை சரியான முறையில் புரிய வைப்பதற்காகத்தானே தவிர இந்த முத்தவள்ளிகள் அசர்த்துமார்கள்லாம் நேர்வழிக்கு வந்து விட்டால் எங்களுக்கு நீங்களே கைடு பண்ணி நல்ல வழி கொண்டு போங்க, சரியான பாதைக்கு இந்த மக்களை கொண்டு போங்க, நிரந்தரமான சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல பாதையில் மக்களை கொண்டு போங்க என்று